சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவரே, இருக்கிறவரை கிச்சிலி மரமே மருந்தோங்கட்டி பூங்கோத்தை அன்னிகளை நேசிக்கப்படுவது வெளிமானுக்கு மறிகொட்டி ஒப்பாருக்கிற ரச்சனை கொம்பை பிளவண்ட மலைய சாரணி ரோஜாவை பள்ளத்தாக்கி லீலிய பரிசுத்தர் மகத்துவம் உள்ளவர் ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, அல்வா உமேகா ஆதி அந்தமானவர், இருக்கிறவரே இருப்பவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரைக்கும் உம்முடைய அடியானை கொண்டு போன இடங்களெல்லாம் என்னை பயன்படுத்தி நீ மகிமையை வெளிப்பட்டதை இந்த பட்டணத்தில் செய்வீராக. இந்த பட்டணத்தில் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக, முடவர்கள் நடப்பார்களாக, செவிடர்கள் கேட்பார்களாக. ஒரு வல்லமை இறங்கி வரட்டும். எல்லா தடைகளையும் உடைக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியத்துக்கு விரோதமாய், ஆண்டவரே செய்திக்கு விரோதமாய், உடைய அடியானுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பலவானையும் கட்டி நாங்கள் சபிக்கிற செவி நாமத்தினால தேவ வல்லமை இறங்கி வருவதாக. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்கிற எங்கள் தேவனுடைய பலம் இறங்கி வருவதாக. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல. செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற தீர்க்கதரிசன வார்த்தை என் ஆவினால் ஆகும் என்ற வார்த்தைப்படி என் ஜனத்தோடு பேசும், என் ஜனத்தோடு பேசும், என் ஜனத்தோடு பேசும். நான் சிறுகவும் நீ பெருகுபடியாய் ஜெபிக்கிறப்பா. என்னை உயர்த்துவதற்கு அந்த பட்டணத்துக்கு நான் வரவில்லை, உங்களை உயர்த்தி காட்ட வந்திருக்கிறேன். உங்க மேன்மையை சொல்ல வந்திருக்கிறேன். நீ எனக்கு செய்த அற்புதங்களை சொல்ல வந்திருக்கிறேன். என்னை இதுவரைக்கும் நடத்துகிறதை தெரியப்படுத்த வந்திருக்கிறேன். கர்த்தருடைய கரம் இந்த ஜனங்கள் இறங்கி வருவதால், உம்முடைய ஓங்கிய புயம், உம்முடைய பலத்த கரம் அடியானை நடத்துவதால் நீயே மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. நல்ல கரங்களை தட்டிட்டு உட்காருவோம். சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சரி, உட்காருவோம். கர்த்தர் உங்களோட கூட பேசுவார். காலையில் கர்த்தருடைய வார்த்தையை நான் கொடுத்தா உங்களுக்கு நல்லா தெரியும். ஐயா இந்த ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. ஐயா இந்த ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. ஐயா இந்த ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. நல்ல செய்தி கொஞ்சம் கவனமாக கவனித்தீங்கன்னா கர்த்தரோடு பேசுவார். நான் இதில் கொஞ்சம் கவனமாக இருப்பேன். ஏன்னா காத்திருந்து முழங்காலில் நின்று கர்த்தர்கிட்ட வாங்கிட்டு வர வார்த்தை இது. இன்றைக்கி செய்தி தலைப்பை மட்டும் கவனிப்போம். காலையில் என்ன பேசினேன்? தாவீதை பற்றி பேசினேன். 4 சப்ஜெக்டில் பேசினேன்ல. இப்பயும் 4 தலைப்பில் தான் பேச போகிறேன். செய்தி வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் கவனிங்க. ஒவ்வொரு தலைப்பிலையும் செய்தி தலைப்பை நான் சொல்லிடுறேன். தனித்து நின்று காட்டுங்கள். என் தலைப்பு என்ன தெரியுங்களா? தனித்து நின்று காட்டுங்கள். பக்கத்துல சொல்லுங்க, தனித்து நின்று காட்டுங்கள். இப்படியா சொல்லுவீங்க வாலிப பிள்ளைங்க? பாட்டி மாதிரி உட்காந்துட்டு சொல்ற, கிளவி மாதிரி. நல்லா சொல்லணும், தெம்பா சொல்லணும், உற்சாகமா சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க, தனித்து நின்று காட்டுங்கள். 4 தலைப்பில் பார்க்க போறோம். தனித்து நின்று காட்டுங்கள், தனித்து நின்று காட்டுங்கள், தனித்து நின்று காட்டுங்கள், தனித்து நின்று காட்டுங்கள். 4 தலைப்பு. 4க்கும் 4 தலைப்பு வைப்பேன். அதுதான் முக்கியம். அதான் பார்க்க போறோம். தனித்து நின்று காட்டுங்கள். கர்த்தரே தேவன் என்று காட்டுங்கள். தனித்து நின்று காட்டுங்கள். நீதிமானாய் வாழ்ந்து காட்டுங்கள். தனித்து நின்று காட்டுங்கள். உங்க எதிராளியை வீழ்த்தி காட்டுங்கள். தனித்து நின்று காட்டுங்கள். அனுதினமும் ஜெபித்து காட்டுங்கள். இதான் 4 தலைப்பு. ஆமென். சத்தம் இருக்கணும், உற்சாகம் இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும், கையை அப்பப்ப தட்டணும். கவனி செய்தியை நல்ல கவனிங்க. தனித்து நின்று காட்டுங்கள். ஒவ்வொரு தலைப்பை நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணி நல்லா ஆவிக்குரியவங்க வரும்போது பேனா நோட் எடுத்து வந்துடுவாங்க, நோட் பண்ணுவாங்க. அதுதான் நல்ல ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கைக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பார்த்துக்கலாமா? 4 தலைப்பு சுருக்கமாக முடிச்சிருவேன். கவனிங்க. சரி, தலைப்பு என்ன? தனித்து நின்று காட்டு. முதலாவது பார்த்துடலாம். என்னத்தை தனித்து நின்று நீங்கள் காட்டணும்? 1 ராஜாக்களின் புஸ்தகம் மைக்கில் வாசித்தா நல்லா இருக்கும். 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தனித்து நின்று காட்டுங்க பார்ப்போம். என்னத்தை நம்ம நல்ல ஐயா வாசிக்கிற, ஐயா வாசிக்கிற, வாசிங்கய்யா. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளே, மீதி இருக்கிறவன் நான் ஒருவன். நல்ல கவனிக்கணும். பகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேர் 2 காளைகளை
என்னிடத்தில் கொண்டு வரட்டும். நல்ல கவனிங்க, ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகு மேல் வைக்க கடவார்கள். கீழே வாசிங்க. அப்படியே செய்து நல்ல கவனிக்கணும், நெருப்பு போடாமல் விறகு மேல் வைப்பே. நல்ல கவனி, இங்க தான் பாயிண்ட் இருக்கு. நீங்க உங்கள் தேவனை கூப்பிடணும் சொல்றாரு. கூப்பிடுங்க. நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினினால் உத்தரவு அருள செய்கிற தெய்வமே தெய்வம் என்றான். ஹலோ, கவனிங்க. இப்ப பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தனித்து நின்று காட்டுங்கள். என்ன தனித்து நின்று காட்டணும் சொல்லுங்க. என்ன தனித்து நின்று காட்டணும்? கர்த்தரே தேவன் என்று காட்டணும். நல்ல நீங்க சொன்னாதான் வைராக்கியம். நீங்க சொல்லணும், அந்த வைராக்கியம் சொல்லணும். கர்த்தரே தெய்வம் என்று காட்டுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. பக்கத்தில் கர்த்தரே தேவன் என்று காட்டுங்கள். கர்த்தரே தேவன். நான் மறுபடியும் சப்ஜெக்டுக்கு போறேன். முதலாவது தனித்து நின்று காட்டுங்கிற தலைப்பில் கர்த்தரே தேவன் என்று காட்டு. எலியாவை தேவன் வல்லமையை பயன்படுத்தினார். உங்களுக்கு தெரியுமா? தீர்க்கதரிசியிலே உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் யாருன்னா எலியா தான். உயிரோடு போனார். கவனிங்க, உயிரோடு தேவன் அவர் எடுத்துக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இவர்கிட்ட என்ன கவனிங்கன்னா, இவர்கிட்ட ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. ஆகாப்பின் காலத்தில் ஆகாப்புடைய மனைவி பேர் யெசபேல். இவ யார் தெரியுங்களா? பாகாலுக்கு பிறந்ததாக வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. பாகாலுக்கு படைக்கப்பட்டு பிறந்தவர் தான் யெசபேல். வேசித்தனத்தின் ஆவி அவக்குள்ள இருந்துச்சு. இவ என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, இந்த யெசபேல் தீர்க்கதரிசியில ஊக்க வைத்தா. என்ன தீர்க்கதரிசியில? பாகால் தீர்க்கதரிசியில சாப்பாடு போட்டு வளர்த்தா. சாப்பாடு போட்டு வளர்த்தா இந்த யெசபேல். இந்த யெசபேலுக்கு அவன் ராஜா தான் ஆகாப்பு. டம்மி பீஸ். அவன் பொண்டாட்டி பேச்ச கேட்பான். பொண்டாட்டி என்ன சொல்றான்னு பம்பர மாதிரி ஆடிடுவான். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. பம்பர மாதிரி ஆடிடுவான். அதனால யோசப் நல்ல கவனிங்க, யெசபேல் தன் புருஷனை கைவசம் வச்சிருந்தான். அவள்கிட்ட ஒரு 450 பேரு, ஆகாப்ட ஒரு 400 பேரு, மொத்தம் 850 பாகால் தீர்க்கதரிசிய வச்சு கலக்கிட்டு இருந்தான். இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன நினைச்சாங்கன்னா, பாகால் தாண்டா தெய்வம் சொல்லி பாகாலை பின்பற்றினார்கள். கர்த்தர் கரெக்டா குறி வச்சாரு. பாகாலை நீங்க பின்பற்ற எலியாவை உள்ள அனுப்புறாரு. ஒரே தீர்க்கதரிசி எலியாவை உள்ள கொண்டு வரார். இந்த யெசபேலும் இந்த ஆகாப்பும் செய்யறத அக்கிரமத்தை தேவ சமூகத்துக்கு எட்டினதுனால, தேவன் அக்கிரமத்தை பார்த்ததுனால என் ஜனங்களை வழி தப்பி நடக்க செய்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் கோபாக்கினை ஆக்கி நல்ல எலியா கிதியோனின் திஸ்பி என்ற ஊரிலே பிறந்தவன், தேவனுக்காய் சாதிக்கப்பட்டவன், தேவனுக்காய் எழும்பி பிரகாசிக்கப்பட்டவன். நல்லா கவனிச்சு பாருங்க. இவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. நல்ல கவனிங்க. 9ஆம் நூற்றாண்டிலே தான் எலியாவின் காலம் என்று வேத வல்லுநர்கள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். 9ஆம் நூற்றாண்டிலே நல்ல கவனிங்க. இவனுக்கு ஒரு நியமம் உண்டு. இவனுக்கு எப்படி சொல்லப்படுதுன்னா யெகோவா அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவனுடைய பேருடைய உச்சரிப்பை சொல்லப்படுகிறது. ஒரு தீர்க்கதரிசியாய் மேன்மையாய் தேவன் இவனை வைத்திருந்தான். சாவாமல் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டவர் தான் இந்த எலியா. எல்லாம் கவனிங்க. எலியா கிலியாத்தின் நாட்டில் திஸ்பி என்ற ஊரில் பிறந்தவர். அவர் ஆகாப், அகசியா என்ற இஸ்ரவேல் ராஜாக்கள் காலத்தில் தீர்க்கதரிசனம் உரைத்த வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி என்றதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஒரு கிறிஸ்தவனுக்கு வைராக்கியம் இல்லைன்னா அவன் கிறிஸ்தவனே இல்லை. நான் சொல்லுவேன், ஒரு கிறிஸ்தவனுக்கு வைராக்கியம் இருக்கணும். நானும் போலீஸில் வேலை செஞ்சு வைராக்கியமாக பப்ளிக் மீட்டிங்கில் இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறேன். என் மேலே பல அலிகேஷன். கமிஷனருக்கு மொட்டை பெட்டிஷன் போட்டான். பயப்படவே மாட்டேன். நான் யூனிஃபார்ம் சர்வீஸில் காக்கி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஏசு நேசிக்கிறார் பேஜை குத்திட்டு வேலை பார்த்தேன். நான் செக்ரட்டரியேட்டில், தலைமை செயலகத்தில் ஏசு நேசிக்கிறார் பேஜை செய்யக்கூடாது, குத்தவே கூடாது. போலீஸும் இராணுவமும் பொதுமக்களுக்கு சேவை செய்ய வந்தவர்கள். அதான் ரூல்ஸ். கையெழுத்து போட்டு தான் நாங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணுறோம். இதே பக்கத்தில் இருக்க வேலூரில் தான் 6 மாதம் ட்ரைனிங் எடுத்தேன். 1986 போலீஸில், இதே வேலூரில் எங்களுக்கு ட்ரைனிங் அங்கே தான் போடுறான். ட்ரைனிங் சென்டர் 6 மாதம். போலீஸ் வந்து ரட்சிக்கப்பட்டேன். என் மனைவி மூலம் காலையில் கூட சொன்னேன் என் சாட்சியை. ரட்சிக்கப்பட்டேன். ஆண்டுக்கா வைராக்கியமாக காக்கிப்பா யூனிஃபார்மில் எங்கே போனாலும் சரி ஏசுன்னு சீக்கிரம் பேச்சை குத்திருப்பேன். ஒரு சுப்ரியர் ஆஃபீஸர் என்னை பார்த்து செக்ரட்டரியேட்டில் கேட்டார், தலைமை செயலகத்தில்,
நீங்கள் ஒரு போலீஸ் வேலை செய்கிறீங்க, இயேசு நேசிக்கிறார் பேஜை குத்திருக்கீங்களா? ஆமையா, இயேசு உங்களையும் நேசிக்கிறாருன்ட்டேன். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அவர் கேட்டதுக்காக சொல்லிவிட்டு இயேசு உங்களையும் நேசிக்கிறார். பிஎஸ்எஸ்கார் சிரிக்கிறார் பாருங்க. நீங்கள் சிரிக்கிறீங்களே, அவருக்கு நல்ல உச்சரிப்பாக கவனிக்கிறார் செய்தியை, சிரிக்கிறார். அவரை கவனிங்க. அல்லேலூயா. அவர் வெரி குட் பிரதர், கத்தவங்களை ஆசிரியப்பார். நீங்களாம் அப்படியே உட்காந்துருக்கீங்க, அவர் எவ்வளோ உற்சாகமாக கேட்குறாரு பாருங்க செய்தியை. பேஜு குத்திருப்பேன். அப்படிதான் ஆண்டவரை பற்றி வைராக்கியமாக பப்ளிக் மீட்டிங்கில் போய் பகிரங்கமாக சொல்லுவேன், இயேசு தாண்டா மெய்யான தெய்வம், மற்றதெல்லாம் தெய்வம் இல்லை. பகிரங்கமாக சொல்லியிருக்கிறேன், ஓப்பனர் இல்லை. எத்தனையோ கூட்டத்தில் கல்லெடுத்து அடிச்சிருக்கிறானுங்க. மீட்டிங்கில் கல்லெடுத்து அடிச்சு கூட்டத்தை நடத்த என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்கிறாங்க. வைராக்கியம். திஸ்பி ஊர்ல பிறந்த எலியாவுக்கு ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. கர்த்தரை அனுப்புறாரு இல்ல, நேரா வந்தான். ஆகாப்ப பார்த்து சொன்னான், ஒன்ட்டு இருக்கிற தீர்க்கதரிசிங்க, உன் பொண்டாட்டி இருக்கிறாரு யெசபேல், அவன்கிட்ட இருக்கிற தீர்க்கதரிசி வர சொல்லு. வரிசையில் நிப்பாட்டுறான். அவனை எல்லாம் வரிசையில் நிப்பாட்டு. நானும் ஒரு காலையை தெரிஞ்சுக்கிறேன், அவனும் ஒரு காலையை தெரிஞ்சுக்கிட்டோம். அவன் எத்தனை பேர்? 850 பேர். நான் ஒரே ஆள். கேட்டாயா? நான் ஒரே ஆள். இந்த ஃபுட்பால் கிரவுண்டுக்கு போனீங்கன்னா, ஃபுட்பால் டீம் விளையாடும் போது காசை எடுத்து போடுவாங்க. ஏ டீம் பி டீம் விளையாடும் போது என்ன சொல்லுவாங்க? தலை விளையாண்டா, தலை விழுந்துச்சுன்னா ஏ டீம் விளையாடணும், பூ விழுந்துச்சுன்னா சொல்லுங்களா, மஞ்சக்காரங்கள அப்படியே உட்காந்துருக்கீங்க, மஞ்சள் சுடிதார் கவனிங்க, பூ விழுந்துச்சுன்னா பி டீம் விளையாடணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எலியா என்ன போடுறாரு? அப்படி காசுலாம் போடல, அழகா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறேன், நீங்க 850 பேர் இருக்கிறீங்க, நீங்களே ஃபர்ஸ்ட் காலையை தெரிஞ்சுக்கின்றாரு. நீங்களே காலையை தெரிஞ்சுக்கணும். இப்ப காலையை தெரிஞ்சுக்கிட்டான் யாரு? பாகால் தீர்க்கதரிசிங்க. இதை யார் பார்க்கிறா? இஸ்ரவேல் ஜனங்க பார்க்குறாங்க. ஏன்னா பாகாலையே பின்பற்றினாங்கல்ல. கர்த்தரை அறியலையே அவங்க. எவ்வளவு மகிமையான காரியத்தை செஞ்சார், எவ்வளவு அற்புதங்களை செய்தார். நேருக்கு நேராக பார்த்தான் இஸ்ரவேல். ஆனாலும் அற்ப விசுவாசிங்க. கவனிங்க, நடந்தது என்ன? காலை எடுத்தான், பாகால் தீர்க்கதரிசி எடுத்தான். நான் இதில் நல்ல நீங்கள் சப்ஜெக்ட் நல்லா கவனிச்சுவாங்க. இதில் கர்த்தர் அவன் மூலம் என்ன செய்யறான்றதை வந்து பாருங்க. நான் செய்தி தலைப்பு என்ன? கர்த்தரே தேவன் என்று காட்டுங்க. அதை மறந்துடவே கிடையாது, அப்படியே உட்காந்துட்டு போயிடக்கூடாது. கர்த்தரே தேவன் என்று காட்டுங்கள். இப்போ காட்டுறாரு. இப்போ காலையை தெரிஞ்சுக்கிட்டான். என்ன பண்ணுறான்? துண்டு துண்டா துண்டிச்சு பலிபீடத்தில் வைக்கிறான். இவன் கூப்பிட்றான் பாருங்க, அவன் தெய்வத்தை கூப்பிட்றான். எலியா பார்த்தார், கையை கட்டி வேடிக்கை பார்க்குறாரு. காலையில் ஆரம்பித்தவன் சாயந்தரம் வரைக்கும் அவன் கூத்தாடுறான், பாடுறான், என்னென்னமோ பார்க்குறான், கத்தியை கீறான், ரத்தத்தை பீறிட்டு பார்க்குறான். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சூலாயத்தை இங்கே குத்தி இங்கே கொண்டு வருவான், வேண்டுதல்னுவான், இங்கே குத்தி தேர் எழுப்பான். பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு நடக்குது, அப்படி தானே நடக்குது. நடக்குதா இல்லையா? சூலாயத்தை குத்தி நல்லா கொஞ்சம் பாருங்க. அக்கினி சரி தூக்குவான், பார்த்துருக்கீங்களா? இருமுடி தூக்குவான், நல்லா கொஞ்சம் பாருங்க. அங்கே இல்லை, இங்கே தான் வேலை நடக்கும். இப்போ எலியா கை கட்டி பார்க்குறாரு, செய்டா, உனக்கு நான் நல்ல சந்தர்ப்பம் கொடுக்குறேன், என்ன வேணா நீ செய். என்னென்னமோ பண்ணி பார்த்தான், என்ன இறங்கல? அக்கினி இறங்கல, அக்கினி இறங்கல. இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இருந்தால் தானே இறங்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லி, பக்கத்தில் இருந்தால் தானேங்க இறங்கும், இருந்தால் தானேங்க அக்கினி இறங்கும். இப்போ நான் நேரடியாக போயிடுறேன். நல்ல கபடி. இப்போ என்ன செஞ்சார் எலியா? செப்பனிடப்பட்ட பலிபடத்தை அடித்து நொறுக்கிட்டு, இப்போ இவருக்கு சந்தர்ப்பம், இவருடைய நேரம். பலிபடம் இஸ்ரவேலுடைய 12 கோத்திரத்துடைய செங்கலை கொண்டு வந்து பலிபடத்தை ஏற்படுத்துறாரு எலியா. நல்ல கவனிங்க, பலிபடம் கட்டப்பட்டாச்சு. இந்த பாகால் தீர்க்கதரிசி செய்யாத ஒரு காரியத்தை இவர் செஞ்சார். நல்ல கவனிங்க, காலையை துண்டு துண்டா துண்டிச்சு வச்சுட்டார். விறகு, கற்கள், மண், பலிபடத்தில் எல்லாம் வைக்கப்பட்டு காலை வச்சுட்டார். இப்ப என்ன சொல்றாரு? 4 குடம் தண்ணீரை கொண்டு வந்து பலிபடத்தில் ஊத்துங்கன்றார். இப்ப 4 குடம் தண்ணீரை கொண்டு ஊத்துறாங்க. நல்ல கவனிக்கணும், காலை நனைஞ்சி, விறகு நனைஞ்சி, கற்கள் நனைஞ்சி, மண்ணு நனைஞ்சி, சுத்தி இருக்கிற வாய்க்காலில் தண்ணி ஓடுது. கவனிக்கணுங்க. இப்ப எலியாவுக்கு என்ன ஆகல? திருப்தி இல்லை. மறுபடியும் 4 குடம் தண்ணீரை கொண்டு வந்து பலிபீடத்தில் ஊத்துங்கன்றாரு. காலை நனைஞ்சி, விறகு நனைஞ்சி, கற்கள் நனைஞ்சி, மண்ணு நனைஞ்சி, வாய்க்காலில் ஓடுது. எத்தனை குடம் ஆயிடுச்சு? நல்ல வேலை தப்பிச்சிங்க. எத்தனை குடம்? அப்ப கவனிங்க, வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இதுலயும் அவருக்கு திருப்தி இல்லை. மறுபடியும் 4 குடம் தண்ணியை கொண்டு ஊத்துங்கன்றாரு. காலை நனைஞ்சு, விறகு நனைஞ்சு, கற்கள் நனைஞ்சு, மண் நனைஞ்சு, வாய்க்காலில் ஓடுது. எத்தனை குடம் ஆச்சு? 12 குடம் வந்துச்சு. நான் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? உங்க ஊர்ல 4 நாள் மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க. ஹலோ, 4 நாள் மழை பெய்யுது, சிலிண்டர் கிடைக்கல. அப்படிதான் ஆகி போச்சு. வளைகூட போறதுனால சிலிண்டர் எதுவும் வரல. சிரிப்பை பாரு மூஞ்சில், அல்லேலூயா. சிலிண்டர் இல்லை, அதுதானே உண்மை. கடையெல்லாம் இழுத்து மூடிட்டான். சிலிண்டரும் இல்லை, தீர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. விறகுல தான் நீங்கள் சமைச்சாகணும். கரெக்டாயா?
இப்போ என்ன பண்ண 4 நாள் மழையில் நனைஞ்சிச்சு பாரு, எப்படி எரிப்ப? நான் உங்களை பார்த்து கேள்வி கேட்குறேன், புரிஞ்சிருச்சா? இந்த 4 நாள் மழையில் விறகு எப்படி கொளுத்துவ? சரி, அடுப்பில் சமைக்கணும்னு ஆசைப்படுற, சிலிண்டர் தீர்ந்துருச்சு, அடுப்பில் சமைக்கணும், விறகு எப்படி எரிய வைப்பீங்க? நான் உங்களை பார்த்து கேட்குறேன், எப்படி எரிய வைப்பீங்க? 4 நாள் 4 நாள் மழையில் நனைஞ்சிச்சுங்க, எரியுமா? அது எரியாது. சரி, கிருஷ்ணாயில ஊத்து, மண்ணெண்ணையை ஊத்து, தீ கொஞ்சம் கொளுத்தி இப்படி போடு, அப்படி எரிஞ்சு என்ன ஆகும்? டப்புன்னு ஆஃப் ஆயிடும். அதுக்குள்ள என்ன இருக்கு? விறகுக்குள்ள ஈரம் இருக்கு. அல்லேலூயா, ஈரம் இருக்கு. அப்ப அந்த விறகு எரியாது. இது மாதிரி 4 முறை 5 முறை கிருஷ்ணாயில ஊத்தி 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 அந்த சூடை உள்ளுக்குள்ள கொண்டு வந்துதான் அந்த விறகு ஒரு டப்புன்னு கொஞ்ச நேரத்துக்கு எரிய ஆரம்பிக்கும். ஆனா எலியா செய்த ஒரு காரியத்தை பாருங்க, 12 குடம் தண்ணீரையும் கொண்டு வந்து காலையில் ஊற்றி விறகு நனைஞ்சு, கற்கள் நனைஞ்சு, மண் நனைஞ்சு வாய்க்காலில் ஓடுது. எப்போதுமே தெரிஞ்சுக்கங்க, ஆண்டோடைய மகிமையை நீங்கள் பார்க்கணும். ஆண்டோடைய மகிமையை பார்க்காம நீங்கள் ஆலயத்துக்கு வரவே கூடாது. அவர் யாருன்றதை அப்போஸ்தலன் பவுலடிய சொல்கிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். கை தட்டி இருக்கணும், கை தட்டி இருக்கணும். ரொம்ப அழகாய் தெளிவாய் சொல்லுவார். அப்ப நடந்தது என்ன? இதை யார் பார்க்கிறா? ஆகா பார்க்கிறான். யார் பார்க்கிறா? இஸ்ரவேல் ஜனங்க பார்க்கறாங்க. யார் பார்க்கிறா? 809 பகதி பார்க்கறான். இப்பதான் எலியா கூப்பிடுறாரு. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றார். என் விண்ணப்பத்தை கேட்டுருளோன்னு சொல்லி ஜெபம் பண்ணார் பாருங்க. பத 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 பதன்னு அக்கினி இறங்குது. அந்த பாகாலுக்கு இறங்காத அக்கினி எலியா கூப்பிடும் போது இறங்கி வருது. அந்த அக்கினி கைய 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 கொண்டு வந்தவர்கள் தட்டி அக்கினி இறங்குகிறது. காலை பச்சிக்கப்பட்டு, விறகு பச்சிக்கப்பட்டு, கற்கள் பச்சிக்கப்பட்டு, மண்ணு பச்சிக்கப்பட்டு, வாய்க்கால்ல ஓடுகிற 12 குடம் தண்ணீரை நக்கி போட்டது. இதுதான் அக்கினி, இதுதான் பவர். இப்ப இஸ்ரவேல் ஜனங்க என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தரே தெய்வம் என்றார்கள். கர்த்தரே தெய்வம் என்று சொன்னார்கள். என் வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைங்க, உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறான்ற கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், இந்த மே மாதத்தை ஆரம்பித்து இது வரைக்கும் உங்களை கைவிடாமல் அழகாக நடத்தி வந்தது திரும்பி பார்க்கணும். பாடு இருந்தது, உபத்திரம் இருந்தது, வியாதி வந்தது, ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வந்தது, சமாதானம் குலைஞ்சது, எல்லாம் வாழ்க்கையில் வந்தது. ஆனாலும் உயிர் சேதம் இல்லாதபடிக்கு இதுவரைக்கும் மே மாதம் வரைக்கும், இந்த 24ஆம் தேதி வரைக்கும் உன்னை கிருபையா ஒரு தகப்பன் சுமப்பது போல, ஒரு தாய் சுமப்பது போல உன்னை சுமந்து வந்ததை திரும்பி பார்க்கணும். கர்த்தர் தான் தெய்வம். நானும் ஆர்சியில் ரோமன் கத்திரியில் வைராக்கியம் எங்கள் அம்மாங்களை வளர்த்தாங்க. நாகப்பட்டினத்துக்கு வேளாங்கண்ணிக்கு நடந்தே எங்கள் அம்மா அழைச்சிட்டு போவாங்க. 80 கிலோமீட்டர் அப்படிலாம் போன காலங்கள் உண்டு. இன்னைக்கு இயேசு தாண்டா தெய்வன்றதை அறிஞ்சிக்கிட்டு பரைசா 35 வருஷமா வைராக்கியம் நிற்கிறோம். நான் மட்டும் இல்லை, என்னுடைய மனைவி, என் பிள்ளைகள், என் கூட பிறந்த 4 சகோதரி சகோதரன், ஜோசுவா சொன்ன போல முழு குடும்பத்தையும் கர்த்தர் கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. வீட்டால் அனைவரும் இன்னைக்கு கர்த்தர் தான் தெய்வம் என்றதை பறைசாற்றுகிறோம். என் வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவது தனித்து நின்று காட்டுகின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, நீ கர்த்தரே தேவன் என்று ஜனங்களுக்கு எடுத்து காட்டணும். உங்களுக்கு என்ன நன்மை செஞ்சார் புறஜாதிகிட்ட சொல்லணும். எங்கே வேலை செய்றீங்களோ அங்கே போய் சொல்லணும். எந்த தெருவில் இருக்கீங்களோ இயேசுவை பற்றி சொல்லணும். எங்கள் சபைக்கு வாங்க, எங்கள் ஆலயத்துக்கு வாங்க, இயேசு அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. வேலை ஸ்தலத்தில் சொல்லணும். வேலையில் யாரும் நீங்கள் நண்பராக பண்ணல, நீங்கள் வாங்க சிஸ்டர், ஏன் இப்படி முகம் சோர்ந்து போயிருக்கிறீங்க, என்ன உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை, ஏதாவது ஒரு சொல்லுவாங்கல்ல, பயப்படாதீங்க, இயேசு அற்புதம் செய்வார், வாங்க, உங்களுக்காக நாங்கள் விண்ணப்பம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம், வாங்க சொல்லணும். கர்த்தரே தேவன் என்ற பறைசாற்றணும். நான்லாம் போலீஸில் இருக்கும்போது பணியாற்ற காலத்தில் எவ்வளோ பேருக்கு சொல்லியிருக்கிறேன், எத்தனோ ஆயிரங்களை வழி நடத்தி இருக்கிறேன், வைராக்கியமாக சொல்லியிருக்கிறேன். ஏன்னா கர்த்தர் என் செய்த நன்மையை நான் மறக்க முடியாது. நான் காலையில் கூட என் சாட்சியை சொன்னேன். என் மனைவி இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் மாட்டுறாங்க, குண்டடி படுறாங்க, 11 மாதம் படாத பாடுது. அந்த ஆவி என் காதில் பேசிக்கிட்டே இருக்கும். 3 முறை தற்கொலை பண்ண போனேன். நான் தூக்கு போட்டு சாவணும், ட்ரெயினில் போய் சாவணும், எங்கள் அம்மாவுக்கு அப்பா என் சகோதரிகளுக்கு தெரியாமல் மறைமுகமாக எங்கேயோ போய் நான் செத்துறணும் அப்படின்ற காலங்களை எடுத்தவன் நான், தீர்மானம் பண்ணவன் நான். ஆனால் இன்னைக்கு நான் ஊழியக்காரன் நான் நிற்கிறேன்னு சொன்னால் அதுக்கு கர்த்தருடைய இரக்கம் தான், கர்த்தருடைய தயவு தான். கர்த்தர் இதுவரைக்கும் என்ன நடத்தி வந்த பாதைகளை நான் திரும்பி பார்க்கிறேன். அப்பா, இப்படிப்பட்ட தெய்வத்தை நான் சொல்லாமல் இருக்க முடியாதாச்சே. இப்படிப்பட்ட தெய்வத்தை நான் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? நினைச்சு பாருங்க. அதனாலதான் எலியாவை கொண்டு கர்த்தர் சொல்றார், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூட்டாட்டமா நடக்கிறாங்க, நீ போய் சொல்லு,
பாகால் தெய்வம். அவன் சொல்றான் பாருங்க எலியா, பாகால் தெய்வம் என்றா பாகாலை பின்பற்று, கர்த்தர் தெய்வம் என்றா கர்த்தரை பின்பற்று. கர்த்தரே தேவன். அந்த பாட்டை வாசிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையும் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவை கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. சொல்லுங்க பாப்போம். கர்த்தரை தெய்வமாக, வாலிப பிள்ளைலாம் பாடுங்க. வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவை கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானரே. சொல்லுங்க. திரிக்கும் போதெல்லாம் என் பதிலானரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாம், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாம், ஆராதிப்போமே அவரை முழு மனதாம், ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இல்ல, நல்ல கரங்கத்தடி, அவரையே ஆதரவை வழியில் நின்று போவதில்லை. சொல்லுங்க பாப்போம். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையும், சொல்லுங்க பாப்போம், அவரையே ஆதரவை நடுவழியில். ஒரு பிள்ளை சொல்றான், ஒரு ஸ்கூல் பிள்ளை சொல்றான், எங்க அப்பா யார் தெரியுமா? எங்க அப்பா போலீஸ்ன்றான். அவனுக்கு தெரியுது அவங்க அப்பா யாருன்னு. தெரியுதா தெரியலையா? இன்னொரு பையன் சொல்றான், டே எங்க அப்பா யார் தெரியுமா? ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டு. இன்னொரு பையன் சொல்றான், எங்க அப்பா யார் தெரியுமா? இந்த மாவட்டத்துடைய கலெக்டர், ஐஏஎஸ் கலெக்டர். அவங்க அப்பாவை எடுத்து காமிக்கிறான் பாருங்க அந்த பிள்ளை. சொல்கிறானா இல்லையாம்மா? புரிஞ்சுக்கிட்டீங்களா வாலிப பிள்ளைங்களா? அம்மா ஒரு பையன் சொல்கிறான், எங்கள் அப்பா இந்த போஸ்டிங்கில் இருக்கிறாரு. எங்கள் அப்பா யார் தெரியுமா? எம்எல்ஏ. எங்கள் அப்பா யார் தெரியுமா? இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர். அல்லேலூயா. ஊர் தலைவர். அல்லேலூயா. எங்கள் அப்பா யார் தெரியுமா? எங்கள் அப்பா இந்த பகுதிக்கு கவுன்சிலராக இருக்கிறார் அப்படின்னு பிள்ளைங்க தம் தகப்பனை கொடுத்து பெருமை பாராட்டும். ஆனால் இந்த தகப்பன் உன்னை கைவிட்டுருவாரு. ஆனால் இந்த பரம தகப்பா இருக்கிறாரு, உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நல்ல கையை தட்டி நல்ல கர்த்தரை, கர்த்தரை தெய்வமாக கொண்டோ. சொல்லுங்க பாபா. அவரையே ஆதரவை கொண்டோ நடுவழியில், கர்த்தரை தெய்வமாக கொண்டோ ராஜா, அவரையே ஆதரவை கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வைராக்கியம் இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும். நீங்க சொல்லணும், உங்க அப்பாவை எப்படி உரிமை பாராட்டுறீங்க? உங்க அப்பாவை போய் விட்டு கொடுக்குறீங்களே, உங்கள் அப்பாவை சொல்கிறீங்கல்ல. சில மனைவிமார் சொல்லுவாங்க, எங்கள் கணவர் யார் தெரியுமா? பேங்க்கில் மேனேஜர். அல்லேலூயா. ஒன்றும் இருக்காதாங்க. தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஜீசஸ். பெருமை பாராட்டு. எங்கள் அப்பா யார் தெரியுமா? எங்கள் வீட்டுக்காரர் யார் தெரியுமா? எங்கள் அத்தான் யார் தெரியுமா? அப்படின்னு சொல்கிறது. கவனிங்க, அதெல்லாம் சொல்கிறது காட்டலாம். என் கர்த்தர் யார் தெரியுமா? செத்து போன லாசரை உயிரோடு எழுப்பின ஆண்டவர். கையை தட்டி இருக்கணும் வாலிபுல. உயிரோடு நாட்டம் எடுத்த யூதருடைய வழக்கத்தின் மூட நம்பிக்கை உடைத்து உயிரோடு எழுப்பினவர். செத்தவனை உயிரோடு எழுப்ப 38 ஆண்டுகளை பெதஸ்தாவில் உள்ளவனை படுக்கை எடுத்து நடக்க வைத்தவர். செவிடர்களை கேட்க செய்தவர், குருடர்களை பார்வை செய்தவர். மருத்துவம் செய்ய முடியாததை, விஞ்ஞானம் செய்ய முடியாததை என் ஆண்டவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். கையே 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 கொண்டு வந்தவர் தட்டி தனித்து நின்று காட்டும். என் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் சொல்லுவேன் அடிக்கிறேன், அம்மா என் பிள்ளை 2வது மகளை கொண்டு காலேஜில் சேர்த்தேன். நான் எனக்கு சென்னையில் நிறைய செல்வாக்கு இருக்குது. அரசியல்லையும் சரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லையும் சரி,
வெளிப்படையிலையும் நிறைய மக்கள் நான் சம்பாதிச்சு வச்சுருக்கிறேன் ஊழியத்தில். சில இடத்துல சில ஹெல்ப்பு கேட்டால் எனக்கு என் நேமுக்காக என் பிள்ளைகளை செஞ்சுருவாங்க. அப்படி என் பிள்ளைங்க ஒரு காலேஜுக்கு அலைகிறேன், காலேஜே கிடைக்கல. என் 2வது மகள் நான்சிக்கு காலேஜுக்கு பிகாம் சீட்டவர் +3 நல்ல மார்க்கு, பிகாம் போகிறா, கிடைக்கல. அதுக்காக கவனிங்க, பிள்ளை பேசக்கூடாது, உட்கார சொல்லுங்க கவனிங்க, பிள்ளைங்க பேசக்கூடாது, இங்கே கவனிமா கவனிங்க. அப்போ காலேஜ் இடம் கிடைக்கல. ஒரு இந்து காலேஜில் அண்ணா நகரில் போய் சீட்டு கிடச்சிச்சு. அப்போ என்கிட்ட சொல்கிறேன், என் மக அப்பா எங்கேயுமே போட்டு WCCயில் போட்டு அங்கே போட்டேன் இங்கே போட்டு செல்லமேரி காலேஜில் போட்டேன், இடம் கிடைக்கலப்பா, இங்கே தான் வந்திருக்குது, பரவாயில்லம்மா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நீ சேர்ந்துரு, கத்தை நடத்துவார். 3 வருஷம் அந்த காலேஜில் படித்தா. அவள் உள்ள நான் அவளை கொண்டு போய் நான் தான் விட்றேன் ஜோம் பண்ணி. இப்படி திரும்புகிற இடமெல்லாம் விற்கிற போட்டா. அந்த பிரின்சிபால் பெரிய பொட்டு வச்சுருக்கோம், அதே பிசாசு தான். அல்லேலூயா அல்லேலூயா, பெரிய பெரிய பொட்டு, மஞ்சள் குளிச்சுட்டு அப்படியே மகாலட்சுமி மாதிரி உட்காந்துருக்கு. நான் போய் விடும்போது பயந்தே போயிட்டேன். ஐயோ சோத்திரண்டா அப்பா, என்னடா இது இப்படி. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் என் பிள்ளைய கொண்டு இங்கேயே விடுறது, இப்படி இருக்கிறாள் இந்த மனுஷன்னு. அந்த காலேஜில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேர் விற்கிறாத காரணம் எப்படி இருக்கும். என் மகளை பார்த்து சொன்னேன், அப்பா மேலே தப்பாக நினைக்காதம்மா, உனக்காக நான் ஜோம் பண்ணேன், உனக்கு கரெக்டாக இந்த காலேஜை கொடுத்துக்கிறாரு, நோக்கம் இல்லாமல் கொடுக்க மாட்டார். நீ 3 வருஷம் படித்து முடி. முதல் வருஷம் முடித்தா 2வது வருஷம் பிள்ளைங்களோட பழக ஆரம்பித்தா. அங்கே ஜெபிக்கலாம் கூடாது, ஆனால் மத்தியானத்தில் லஞ்ச் டைமில் டேபிள் கீழே உட்காந்து ஜோம் பண்ணுவாள். அவள் காலேஜ் முடித்து வெளியில் வரும்போது ஆண்டவரை பற்றி சொல்லி 11 பிள்ளைகளை ரிச்சுக்குள்ள வழி நடத்தினான். 11 பிள்ளைகளை ரிச்சுக்குள்ள வழி நடத்தினான். இன்றைக்கும் இந்த பிள்ளைங்களோட கான்டாக்ட் வச்சுருக்கிறான். பிள்ளைக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நான்சி எங்கள் அப்பாவுக்கு ஜோம் பண்ண குடிக்கிறார், நான்சி எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை, ஜோம் பண்ணு. இன்றைக்கும் இந்த தொடர்பில் இருக்கிறான். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையும் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை, நான் வேண்டும் போதெல்லாம் என்பதில்லானா, என் வாழ்க்கை முழுவதும் என் துணையுமானா செய்வார். வாலிப பிள்ளைங்களாம் உணர்ச்சி வரணும், பறைசாற்று, கர்த்தரை தெய்வன் சொல்லு, அவர் உன்னை நடத்துவார். வந்துட்டு போகிறதுல ஒரு பலன் இல்லைம்மா, வைராக்கி இருக்கணும். எலியாவை போல பாகால் தெய்வமான பாகலை பின்பற்று, கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை பின்பற்று. வைராக்கியம் இருக்கணும். பகல் சொல்லுங்க, வைராக்கியம் இருக்கணும். இப்போ சொல்லுங்க, தனித்து நின்று காட்டுங்கள். சொல்லுங்க, தனித்து நின்று. இப்போ நீங்களே சொல்லுங்க, தனித்து என்னத்தை காட்டணும்? ஏம்மா மஞ்சள் சொல்லு, தனித்து நின்று காட்டுங்க. சொல்லுங்க, என்னத்தை சொல்லணும்? காட்டு. நான் சொல்லுவேன், இப்போ நீங்க தான் சத்தமாக சொல்லணும். தனித்து நின்று காட்டுங்கள். மறுபடியும் தனித்து நின்று காட்டுங்கள். இன்னொரு விஷயம், தனித்து நின்று காட்டுங்கள். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. 135ஆம் சங்கீதத்தில் 4 தாவீது சொல்றார், வாசிங்க இந்த வசனத்தை. எப்படி சொல்றாரு? 135ஆம் சங்கீதம் 4, கர்த்தர் யாக்கோப்பை தமக்காகவும், வாசிங்க இந்த வசனத்தை. நல்ல சீக்கிரம் வாசிங்க. தமக்காகவும் தெரிந்து கொண்டார். எபேசிய நிருபத்தில் அப்போஸ்தலன் பவுல் எபேசிய நிருபத்தில் எழுதுகிறார், 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. என்ன எழுதுறாரு? எபேசியர் 1:4 வாசிங்க. அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்துக்குள் நம்மளை தெரிந்து கொள்ளப்பட்டபடியால். யோவான் 15:16 சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. காட்டு சொல்லுங்களேன், முக்காடு போட்டு உட்காந்து. தனித்து நின்று காட்டுங்கள். இப்ப சொல்லுங்க, நீதிமானாய் வாழ்ந்து காட்டுங்கள். சொல்லுங்க 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 பார்க்க சொல்லுங்க, நீதிமானாய் வாழ்ந்து காட்டுங்க. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? சில பேர் பார்த்தீங்கன்னா சபையில் அவ்வளோ ஆவியான வைராக்கியமாக இருப்பாங்க, சபையில் வந்தால் ரொம்ப அந்நியமாக இருப்பாங்க. ஆனால் வீட்டில் போனால் தான் அவங்க வண்டவாளம் தண்டவாளத்தில் தெரியும். திருநெல்வேலியில் ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணுறேன். பிரசங்கம் பண்ணி முடிச்சோன்னா ஜனங்க கியூவில் நிற்கிறாங்க ஜோம் பண்ணுறதுக்கு, கன்வென்ஷன் கூட்டம். ஒரு ஐயா ஒடியாந்து சொன்னார், ஐயா எனக்கு ஜோம் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறாரு, எங்கள் பொண்டாட்டிக்கு ஜோம் பண்ணுங்கன்னார். நான் கேட்டேன், உங்கள் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, என்னத்துக்கு ஜோம் பண்ணுன்னு கேட்டேன். நான் எப்போவும் கேட்டு ஜெபிக்கிற வழக்கம் உண்டு. எங்கே போனால் என்னத்துக்கு ஜோம் பண்ணு கேட்டேன். அவள் வாயை கட்ட ஜோம் பண்ணுங்கன்னார். ஸ்தோத்திரண்டாப்பா. பைபிளில் ஆதியாகம புஸ்தகத்தில் வெளிப்புஸ்தகம் வரைக்கும் தேடி பார்த்தேன், பொண்டாட்டின் வாயை கட்ட ஜெபம் இருக்கான்னு தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. சொல்லுங்க அல்லேலூயா. அவரை பார்த்து நான் கேட்டேன்யா ஒரு வார்த்தை,
ஏன் அவளை நொந்து சொல்றீங்க, வேதனையோடு சொல்றீங்க, ஏன் அப்படி என்ன அவங்க மனைவி பண்ணாங்க? ஐயோ பொம்பளையாங்க, அவ 40 வருஷம் குப்பை கொட்டுறேன் அவள்கிட்ட, அல்லே குப்பை கட்டுறேன் 40 வருஷம், என்னை குத்தி குடியில வைக்கிறாயான்றார். அல்லேலூயா அல்லேலூயா. கவனி, என் வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளை. ரெண்டாவது, தனித்து நின்று காட்டணும். என்னவா? நீதிமான வாழ்ந்து காட்டணும். மாயமாலம், பக்கத்தில் சொல்லுங்க, மாயமாலம் ஆண்டவருக்கு விரும்ப மாட்டாரு. தேவ சமூகத்தை நீ போக முடியாது, வாந்தி பண்ணி போட்டுருவாரு. டக்கு 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 பக்கமா சொல்லுங்க, வாந்தி பண்ணி போட்டுருவாரு. சொல்லுங்க, கிறிஸ்தவனா வாழணும். சொல்லுங்க, நீதியாய் வாழணும். நீதியை விரும்புகிற தேவன் அவர். நல்ல கவனிங்க, நான் நேரடியாக போயிடுறேன். நோவாவை காலத்தில் 40 நாள் விடாமல் மழையாம். பைபிள் எப்படி தானே சொல்லுது, 40 நாள். ஏன் அந்த 40 நாள் மழையை கொண்டு வந்தார்னா, அந்த நோவா காலத்தில் ஜனங்க அக்கிரமம் பெருத்து போச்சு, பாவம் பெருத்து போச்சு, தேவ சமூகத்துக்கு போய் எட்டினது. தேவன் கோபாக்கினி ஆகி இந்த ஜனத்தை இந்த முறை நீரிலே அழிச்சணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். உங்க தேவனாய் கேட்ட சில தீர்மானத்தை எடுத்துட்டாருன்னா அது எந்த அரசாங்கம் வந்து எய்த்துனாலும் நடக்கவே நடக்காது. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ரெண்டாவது நல்ல கவனிக்கணும், நீங்க தனித்து நின்று எதை காட்டணும்னா நீங்க நீதிமான வாழ்ந்து காட்டணும். நோவா குறித்து வேதம் சொல்லுது, எல்லாம் எப்படி சொல்லுதுன்னா, நல்ல கவனிக்க, அவர் தேவ சமூகத்தில் எப்படி இருக்கிறார் தான், நல்ல கவனிக்க, அவர் குறித்து வேதம் சொல்லுது, இளைப்பாறுதலின் மகனா. நோவான்ற வார்த்தைக்கு இளைப்பாறுதலின் மகன் சொல்லப்படுது. இவன் தேவனுடைய சமூகத்தில் எப்படி நான் தன் பிள்ளைங்களை அப்படிலாம் வளர்த்தெடுத்துக்கிறான். நீதிமானா, கடவுளுக்கு பயந்து இருக்கிறான். கடவுளுக்கு பயப்படுத்து நீதியாய் வாழுகளுடைய வாழ்க்கையில போராட்டம் அதிகம் இருக்கும், பிரச்சனை அதிகம் வரும், சத்துரு வெள்ளம் போல வருவான். ஆனா அவனுக்கு விரோதமா ஆவியான கொடியேற்றுவார், அவனுக்கு விரோதமா கர்த்தர் அதம் பண்ணுவார். எவ்வளவுதான் உன்னை திட்டம் போட்டு உன்னை அழிக்கணும்னு நினைச்சாலும் நீ அழியவே முடியாது. கர்த்தர் உன்னோடு இருக்கிறதை நீ அறியும்படியாக கர்த்தர் பராக்கிரமசாலி, பராக்கிரமசாலி. நீ நீதியா வாழணும். அதனாலதான் நோவா காலத்தை நீங்க பாத்தீங்கன்னா, நோவா ஆதாமிலிருந்து 10ஆம் தலைமுறையாம். பெத்சூலா காலத்தில் பெத்சூலாவுடைய பேரை லாமேக்கின் மகனா 950 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். கடவுள் இவரை வல்லமையாய் பயன்படுத்தி ஆசீர்வதித்திருக்கிறார். 500 ஆண்டுகள் இவருடைய காலத்தை சொல்லப்படுற 500 ஆண்டுகள் ரொம்ப கடவுளுக்கு பயந்து வாழ்ந்திருக்கிறார். நீதியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நோவா. கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன தெரியுங்களா? தேவன் எதிர்பார்த்தது என்னங்க? பூசணிக்காய் உடன்றாரா, சூடம் கொளுத்துன்றாரா, தேங்காய் ஒரு 100 தேங்காய் வந்து எனக்கு உடைச்சிட்டு போமான்னு சொல்றாரா, இல்லாட்டினா அழகா வளர்த்திருக்கிற முடிய மொட்டை அடிச்சு காமிமா, சந்தனம் பூசி காமிமான்னு சொல்றாரா? சொல்லுங்கம்மா, ஒண்ணுமே கிடையாது. தேவன் இருதயத்தை கேட்கிறார், இருதயத்தை கேட்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதுதான் தேவனுடைய வாக்கு தத்துவம். நீதி, நீதியாய் நடக்கிறது ஒரு பகுதி. நான் போலீஸ்ல வேலை செய்த காலத்தில் எனக்கு தெரிஞ்சு லஞ்சம் வாங்கினதில்லை. என் பிள்ளைங்களை அப்படிதான் வளர்த்து எடுத்தேன். ஆனால் சம்பாதிக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. கலைஞர் கருணாநிதி 5 வருஷம் இருந்தேன். அவர் சீஃப் மினிஸ்டருக்கு பாடி கார்டா. நம்ம ஜெயலலிதா, நான் காலையில் கூட சொன்னேன், ஜெயலலிதா மாட்ட இருந்தேன், நல்லா சம்பாதிச்சிருக்கலாம். மத்திய மந்திரி ப. சிதம்பரம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தேன், பர்சனல் செக்யூரிட்டியா. எப்படி இருக்கும் பாருங்க, நல்லா சம்பாதிச்சிருக்கலாம். வீடு வாங்கியிருக்கலாம், கார் வாங்கியிருக்கலாம், வசதியாக. என் பிள்ளைகளுக்குலாம் செயின் வாங்கி போட்டால் இங்கே போட மாட்டேன், செயின் இவ்வளோ தான் போட்டிருப்பேன் செயினை. அல்லேலூயா. ஆனா நான் அவரை பார்த்து சொன்னேன், சுப்ரியா ஆபீசரை பார்த்து, நான் மேலே கை நீட்ட மாட்டேன், டேபிள் கீழே கை நீட்ட மாட்டேன், எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், தேவனே என் குடும்பத்தை நடத்துவாராக. கையை கொண்டு வந்தவர்கள் கையை தட்டி ஹல்லேலூயா. அப்படிதான் நேர்மையா நடத்தினேன், நேர்மையா குடும்பத்தை நடத்தினேன். 35 ஆண்டுகள் ஊழியத்தில் நிற்கிறேன், ஓடுறேன். எனக்கு ஸ்தோத்திரம். என்னன்னா, எனக்கு என்ன கிருபைன்னா, ஆண்டவர் கொடுத்த தயவு என்னன்னா, 63 வயசாயிடுச்சு, 2 மருமகனை பார்த்துட்டேன். மூஞ்ச பாருங்க எல்லாத்தையும், அல்லேலூயா. 3 பெண்களை பார்த்துட்டேன், 3 பேர பிள்ளைகளை பார்த்துட்டேன். ஸ்தோத்திரண்டாப்பா, அது போதும். இது வரைக்கும் இளமையாவே இருக்கிறேன். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் லஞ்சம் வாங்கலை. பக்கத்தில் சொல்லுங்க, உண்மை, அதுதான் உண்மை. பக்கத்து சொல்லுங்க, அதுதான் உண்மை. கரெக்டாக கிருபியா. இந்த பிபி சுகர்லான்றாங்க பாருங்க, ஒன்றுமே கிடையாது. சுறுசுறுப்பாக ஓடிக்கிட்டே இருப்பேன். எனி டைம் ரன்னிங் தான், எனி டைம் ஊழியம். நான் தூங்குற நேரமே 4 மணி நேரம் தான். ஆண்டவரோடு சஞ்சரித்து போயிட்டே இருக்கிறேன்.
எனக்கு தேவன் எவ்வளவு நாட்கள் இந்த பூமியில வச்சிருக்கிறாரோ அவ்வளவு நாட்களுக்கும் நீதியாய் வாழ நான் விரும்புறேன். நோவாவின் காலத்தில் கர்த்தர் ஒரு பேழையை உண்டு பண்ணி அந்த பேழைக்குள்ள அவன் பிள்ளைகளையும் மிருகங்களை வைத்து, நல்ல கவனிங்க, உள்தாப்பா போடாம வெளித்தாப்பா போட்டாராம். என் வார்த்தையை கேட்கிறது ஏன் தெரியுங்களா? நோவா நீதிமான். நோவா நீதிமான். ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க, தொடர்ந்து 40 நாள் அந்த மலையில அந்த பேழைக்குள்ள ஒரு நல்ல கவனிங்க, அவன் சூழ்நிலை எப்படி இருந்துக்கும் பாருங்க. 40 நாள் வெளியில வந்திருக்க முடியாது, 40 நாள் வெளியில வந்து பார்க்க முடியாது. ஆனாலும் பாருங்க, நோவாவை கர்த்தர் தேவன் தம்முடைய தயவினால் பாதுகாத்தாராம், இரக்கத்தினால் பாதுகாத்தாராம், கிருபையினால் பாதுகாத்தான். அதான் வேதம் சொல்லுது, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. நீ நீதிமானாய் வாழ்ந்தா கர்த்தர் உனக்கு என்ன செய்வாரு? கிருபை செய்வார். கிருபை செய்வார். சொற்ப சம்பளமா பயப்படாதீங்க, நீதியா வாழுங்க. சில ஸ்கூல்ல டீச்சர்ஸுங்களை பார்த்துருக்கிறேன். டீச்சர்ஸ் வேலை செய்கிறாங்கல்ல, தப்பாக நினைக்காதீங்க, சொல்லி தான் ஆகணும். வேலை செய்கிறாங்கல்ல, வரும்போதே பென்சில் பாக்கெட்டு சைக்கிள் பீஸ்லாம் தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க டீச்சர்ஸுங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவங்க பிள்ளைகளுக்கு வேணுமா, அதை கடையில் கொடுத்து வாங்கி கொடுக்கலாம்ல. அல்லேலூயா ஹாலே டீச்சர்ஸுங்க. இங்கே வந்த சபையில் சோத்திரம் 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 பாத்திரம் 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 போயிட்டோம் 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 போயிட்டோம். ஹலோ, ரெண்டாவது தனித்து நின்று காட்டணும். என்ன காட்டணும்? நீதிமான வாழ்ந்து காட்டணும். நீங்க உங்க தெருவில் இருந்து வெளியில பைபிளை தூக்கிட்டு வரும்போது உங்க பக்கத்துக்கு புறஜாதியை பார்த்து என்ன சொல்லணும்? அந்த அக்கா போது பாரு, நல்ல உண்மையான மனுஷி, பயபக்தியான மனுஷி, அவங்க தாத்தா காலத்திலேருந்து ரொம்ப பக்தி, அவங்க இந்த தெருவில் அவ்வளோ உண்மையாக இருக்கிறவங்க அப்படின்னு உங்களை பின்னாடி பார்த்து சொல்லணும். சில பேர் போவாங்க, அந்த போது பாரு, ஐயோ ஐயோ, பைபிளை தூக்கிட்டு ஆட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்குது. ஐயோ ஐயோ, என்ன சண்டை போடுறா பைப்புக்கு வந்தா அந்த பொம்பளை, பேசுகிறா பாருங்க இங்கிலீஷில் பச்சை பச்சையா. ஆனால் சபையில் போனால் அந்த ஜபம், அந்த துதி, அக்கா பூக்கா சீக்கா பூக்கா போக்கா. தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு. என்னதுமா வாசிங்க, அதை இவ்வளவு அழகா சொல்றாரு. வாசிங்க, என்ன அழகா சொல்றாரு பாருங்க. அழகிய 115ஆம் சங்கீதம் வாசிங்க. 15ஆம் சங்கீதம் 1 5 வரைக்கும் வாசிமா. என்ன சொல்றாரு அவரு? 15ஆம் சங்கீதம் 1 5 வாசி. இவர் என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தாவே யாருடைய கூடாரத்தில் தங்குவான், யாரும் பரிசுத்த பருவத்தில் வாசம் பண்ணுவான். இப்ப என்ன சொல்றாரு பாருங்க. ரெண்டாவது சொல்றாரு, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பிக்கிறவன். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பிக்கிறவன். நல்ல கவனிங்க, ஆண்டவருக்கு எது பிடிக்காது தெரியுமா? பக்கத்துல சொல்லுங்க, எது பிடிக்காது? கள்ளத்தராசு பிடிக்காது. டக்கு 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 பக்கத்துல சொல்லுங்க, கள்ளத்தராசு பிடிக்காது. மாயமான வாழ்க்கை வாழக்கூடாது, நீதியா வாழும். நீங்க நீதியா வாழ்ந்தா நல்ல கவனிங்க, உங்க ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பாரு ஆண்டவர். நீ தேசத்தை சுதந்திரிப்ப, சுகபலத்தோடு இருப்ப, உனக்கு சுகர் வராது, பிபியும் வராது. சில பேர் 2 மாத்திரை போடுவாங்க, பிபிக்கு மாத்திரை போடுவாங்க, சுகருக்கு மாத்திரை போடுவாங்க. இந்த நிலைமை மாறும். நீதியாக வாழ்ந்தா கர்த்தவனுக்கு நீடித்த ஆயுசை கொடுப்பார், நீடித்த நாட்களெல்லாம் அப்படின்னு தாவி சொல்றான்ல 91ஆம் சங்கீதத்தில். நீடித்த நாட்களா சங்கீதக்காரன் தாவி சொல்றான்ல, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் தொடரும். நீதி அது யார்கிட்ட பார்த்தார் ஆண்டவர்னா? நோவாட்ட பார்த்தார். அப்ப நீங்க தனித்தனில எதை காட்டணும்? சத்தமா சொல்லுங்க, எதை காட்டணும்? நல்ல உற்சாகம் சொல்லுங்க, எதை காட்டணும்? நீதிமானாய் வாழ்ந்து காட்டணும். அதை தான் தேவன் விரும்புகிறார். அப்ப அப்ப ஆண்டவர் விரும்புகிற ஒரு பகுதி என்ன? நீதிமான். நீதிமானா யாரு? விளக்க வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுது. சங்கீதம் 1:6 சொல்லுது, கர்த்தர் நீதிமானுடைய வழியை அறிந்திருக்கிறார். சங்கீதம் 14:5 சொல்லுது, அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள், தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறார். நீதிமொழிகள் 3:32 சொல்லுது,
மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோ அவருடைய ரகசியங்கள் இருக்கிறது என்று நீதிமொழிகள் 11:10 சொல்கிறது. நீதிமான் நன்றாய் இருந்தால் பட்டணம் கலிகூரும். நீதிமொழிகள் 15:19 சொல்றார், நீதிமான் வழியோ ராஜபாதை. நீதிமொழிகள் 10:24 சொல்லுது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமொழிகள் 10:30 சொல்லுது, நீதிமான் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. நீதியாய் வாழலாம். கர்த்தரை பார்வைக்கு நீங்க நீதிமானா இருந்தா, நோவா 40 நாள் விடாமல் பெஞ்ச மழையில தப்பிக்கிறது என்ன காரணம் கேட்டான்? அவன் தேவனுடைய பார்வைக்கு நீதிமானா இருந்தான். நீங்க இருக்கிற தெருவில், நீங்க வேலை செய்கிற அலுவலில், நீங்க இருக்கிற பகுதியில், நீங்க இருக்கிற குடும்பத்தில் நீதிமானா இருங்க. நீதிமான் கூடாரத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுவார். ஒரு சேதமும் வராது. ஒரு வழியாய் உனக்கு புறப்பட்டு வருகிறவன் 7 வழியாய் புறப்பட்டு போக செய்வார். உன் காலடி மண்ணை எடுத்துட்டு போய் கேரளாவில் செய்வனை செஞ்சு உன் குடும்பத்தை அழிச்சு தெருவுக்கு கொண்டு வரணும் உன் விரோதி நினைச்சா கூட நீ அழிய மாட்ட. உன்னை மகிமையா கர்த்தர் நடத்துவார். ஏனென்றால் உன்ட நீதி இருக்கிறது. உன் நீதியை கர்த்தர் பார்ப்பார். உன் நீதியை பார்ப்பார். நான் காலையில் கூட சொன்னேன், போலீஸ் கோட்டத்தில் நான் இல்லை, வெளியில் தான் பப்ளிக்கில் தான் வந்தேன். சூலிமேட்டில் வன்னியர் தெருன்னு சொல்லுவாங்க, அங்கே தான் நான் வாசம் பண்ணேன். ரொம்ப வருஷம் என் பிள்ளைகள் அங்கே தான் வளர்த்துறது. தஞ்சாவூர்லேருந்து ஒரு ஐயா என்னை பார்க்க வராரு. வயசானவர், 80 வயசு. என் மேலே ரொம்ப பிரியமான ஒரு மனுஷன். எங்கள் ஊழியத்துக்கு வராரு, மாதம் வருவார் தஞ்சாவூருக்கு. என்னை பார்க்க வரும்போது அட்ரஸ் கேட்குறார். கென்னடி பிரேமான ஒருத்தர் இங்கே இருக்கிறார் வன்னியர் தெரியல அப்படின்னு. அதில் ஒரு இந்து மனுஷி விளக்கவனிங்க, ஒரு இந்து மனுஷி விளக்கவனிங்க, இந்து மனுஷி சொல்லுது, அந்த உயரமாக இருப்பார் போலீஸ்காரர் அவர் ஆணுது. எப்படி அப்படியே உட்காந்துருக்கக்கூடாது அல்ல. அந்த மனுஷன் சொல்லுது, அந்த உயரமாக இருப்பார் போலீஸ்காரர். ஆமாம் அப்படின்றார். ஜோசப் பெருமாள்னு அவர் பேர். என்னை பார்க்க வந்துக்கிறார். அந்த அம்மா பாருங்கள், அந்த இந்து மனுஷி அவரை கையோடு அழைச்சிட்டு வந்து எங்கள் வீட்டில் விடுது. அந்த தெருவில் என்னை பேரை கேட்டாவே என்ன சொல்லுங்க, அந்த உயரமாக இருப்பார் போலீஸ்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை கவனித்து பாருங்கள், அந்த பகுதியில் நான் சாட்சியாக வாழ்ந்தேன். அந்த பகுதியில் இன்றைக்கி நீங்கள் போய் என்ன கேட்டிங்கன்னா, என் பிள்ளைங்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாலிப பையன் கூட கிண்டல் பண்ண முடியாது. என் பிள்ளைங்கள, பொட்ட பிள்ளைங்கள அப்படி ஒரு பயம் இருந்துச்சு அந்த தெருவில். எங்களை கர்த்தர் அழகாக நடத்தினார், செம்மையாக நடத்தினார். நீதிமான நீ வாழ்ந்தா உன் கூடாரத்தில் சேதம் வராது. நீதிமானா வாழ்ந்தா கர்த்தர் உன்னோடு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். நீதிமானாய் வாழ்ந்தா கர்த்தர் உனக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுத்துருவா. அதை ஒருவனும் தட்டி பறிக்கவே முடியாது. நீதிமானா நீ வாழ்ந்தோ கர்த்தர் உனக்கு, சங்கீதக்காரன் சொன்னது போல 137:8 சொன்னார், எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பா. ரெண்டாவது தனித்து நின்று காட்டணும்னா டக்குன்னு சொல்லுங்க, நீதிமானா வாழ்ந்து காட்டணும். டக்குன்னு சொல்லுங்க, தனித்து நின்று காட்டணும்னா நீதிமானாய் வாழ்ந்துக்க. சீக்கிரம் பார்க்குறேன், நான் சீக்கிரம் போயிட்டு இருக்கேன், நிறைய சப்ஜெக்ட் நான் எடுக்கல. அடுத்தது பார்த்துடலாம். மூன்றாவது, தனித்து நின்று காட்டுங்கள். தனித்து நின்று 2 பார்த்துட்டோமா? முதலாவது என்ன பார்த்தோம்? கர்த்தரே தேவன் என்று பார்த்தோம். ரெண்டாவது வாழ்ந்து காட்டுங்க. இப்போ மூணாவது பார்த்துடலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45 52 வரைக்கும் பார்ப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45 52 வரைக்கும் நல்ல தெளிவாக ஒருத்தர் வாசிக்கணும். பெலிஸ்தீனை நோக்கி நீ பட்டயத்தோடும் என்னிடத்தில் வருகிற நல்ல கவனிக்கணும். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார். அவனை கொன்று பின்னங்களே ஆகாயத்து பறவைகளுக்கும் கொடுப்பேன். நல்ல கவனிக்கணும். என்ன சொல்றான் தாவீது? அதனால் இஸ்ரவேலில தேவன் ஒருவர் என்று ஒருவர் உண்டு, பூலகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார். பக்கத்தில் சொல்லுங்க. மூன்றாவது, நல்லா இருக்கு, அது நல்லா கொஞ்சம் கழுத்தை திருப்பி சொல்லணும். மூன்றாவது நல்லா சொல்லி பாருங்க, மூஞ்ச பார்த்து சொல்லுங்க. மூன்றாவது, தனித்து நின்று காட்டுங்கள். தனித்து நின்று காட்டுங்கள். சொல்லுங்க, உங்க எதிரிய வீழ்த்தி காட்டுங்கள். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உங்க எதிரிய வீழ்த்தி காட்டுங்கள்.
முதலாவது கர்த்தரே தேவனிட காட்டுங்கள், ரெண்டாவது நீதிமான வாழ்ந்து காட்டுங்கள். அம்மா புரியுதாம்மா நான் சொல்கிறது? தலையாட்டுங்க, உங்களை தான் சொல்கிறேன். புரியுதா? ரைட். ஆமாம், நீதிமான வாழ்ந்து காட்டுங்கள். மூன்றாவது உன் எதிரியை வீழ்த்தி காட்டுங்கள். உன் எதிரியை வீழ்த்தி காட்டு. எதிரினா யாரு? எதிரி யாருமா? நீங்களே சொல்லுங்கள். இப்போ சாத்தானை தான் எதிரி நன்றோம். வீட்டுக்குள்ளேயே இருப்பான் எதிரி. அல்லேலூயா. கூடயே சாப்பிட்டு ஒரே தட்டில் சாப்பிட்டு இருப்பான். ஃபாதர் சொல்கிறாரு கல்விக்குள்ள கொண்டிருக்கும் போது, எனக்கு ரொம்ப அந்த சாட்சி என் உள்ளத்தை உடச்சிச்சு. ஃபாதரோட உட்காந்து சாப்பிட்டு இருந்தேன் பிரிக் மாஸ்டரோட. அப்போ நான் சொன்னேன், ஃபாதர் நான் ரசிக்கப்பட்ட காலத்தில் ஆர்சி, நான் ரோமன் கேத்தலிக் பேக்ரவுண்டு, உங்கள் பாட்டை தான் அதிகமாக பாடுவேன், என் பாட்டு எனக்கு வேறு பாட்டே தெரியாது அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், எனக்கு ரொம்ப ஞாபகத்து வருதுப்பா அப்படின்னாரு. என்ன ஞாபகத்து வருனா, என் கூடயே ஒருத்தன் பைபிள் காலேஜ் படித்தான்ப்பா ஃபாதருக்கு, நானும் அவனும் ஒரே கிராமத்துலேருந்து போனோம். ஃபாதர் சொல்கிறார், ஒரே பாயில் படுப்போம், ஒரே 7 வருஷம் ஃபாதருக்கு படித்தாகணும், ஒரே ரூமில் தங்கியிருந்தோம், ஒரே தட்டில் சாப்பிடும், பயங்கர ஃப்ரெண்ட் ஆமாம், எனக்கு க்ளோஸு. ஆனால் எனக்கு தெரியாமையே மொட்டை பெட்டிஷன் போடுவான். யாருக்கு? பிஷப்புக்கு. பிஷப்புக்கு மொட்டை பெட்டிஷன் போட்டு இந்த ஃபாதர் பெர்க்மன்ஸு அல்லேலூயா அதிகமாக சொல்கிறாரு, அல்லேலூயா அப்படின்னு வரான். பயங்கரமாக பெந்தகோஸ்து மாதிரி நடத்துகிறார் ஆர்சியை, ரோமன் கேத்தலிக்க அப்படின்னு மொட்டை பெட்டிஷன் போட்டுட்டு இருப்பான். அடிக்கடி பிஷப்கிட்ட இருந்து இவருக்கு அழைப்பு வந்துகிட்டே இருக்குமா, நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க, உங்கள் மேலே இவ்வளோ கம்ப்ளைண்ட் வரும் கம்ப்ளைண்ட். ஆனால் இவருக்கு தெரியாது யார் போடுறது. பக்கத்தில் போய் சொல்லுங்கள், கூடயே இருக்கிற ஆள். டக்கு 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 டக்குன்னு சொல்லணும், டக்குன்னு சொல்லணும். கூடயே இருந்து குழி பறிக்கிறது. கூடயே இருக்கிற ஆள் நல்லா பேசுவாங்க. அக்கா ரெபேக்கா, உங்களை போல ஒரு அக்காவை பார்த்ததே இல்லை அக்கா. ஆனால் பின்னாடி கத்தி வைக்க அந்த ரெபேக்கா. இது ஊழியக்காரனுக்குள்ள இந்த புத்தி இருக்கு. நான் நிறைய ஊழியக்காரரை சந்தித்தவன், நிறைய பரிசுத்தவான்களோட உட்காந்து ஊழியம் செய்தவன், நிறைய ஊழியக்காரர் இந்த ஆவி இருக்கு. நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன்னா வெளியில் வந்துடுவேன், அவங்களோட நான் நீங்கி பழகவே மாட்டேன். ஆண்டவர் வெளியே கொண்டு வந்துடுவார். அந்த ஆவியோடு போய் நம்ம போய் ஆண்டா போராடணும், மன உளைச்சலை ஆகணும். ஆதியாகமம் புஸ்தகம் 26 கடைசியில் சொல்லுது, ரெபேக்கா நல்ல கவனிங்க, ஈசாக்கும் ரெபேக்காலுக்கும் ஏசாவுடைய குடும்பம் மனநோவா இருந்தாங்களாம். எப்படிங்க? மனநோவா இருந்தாங்களாம். நிறைய பேர் குடும்பத்தில் மனநோவா இருக்கும், கடைசி வரைக்கும் போட்டு குத்திக்கிட்டே இருக்கும், விடவே விடாது, கல்லறைக்கு போற வரைக்கும் உபத்திரப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். நான் இப்போ 3வது பாயிண்ட் எடுக்கிறேன், கவனிங்க. நீங்க யாரை காட்டணும்? எதிரியை வீழ்த்தி காட்டணும். பக்கத்துல சொல்லுங்க, நீ யாரை காட்டணும்? உங்க எதிரியை வீழ்த்தி காட்டணும். 3வது எதிரியை வீழ்த்தி காட்டணும். தாவீது அப்படின்ற வார்த்தைக்கு பிரியமானவன் சொல்லப்படுது. நான் காலையில் கூட சொன்னேன், தாவீது சப்ஜெக்ட் பத்தி பேசும்போது பிரியமானவன் சொல்லு. சௌந்தரியம் உள்ளவன், அழகானவன், சுரமண்டலத்தை வாசிப்பதில் தேர்ச்சி பெற்றவன், பராக்கிரமசாலி, யுத்த புருஷன் அப்படின்னு பைபிள் அவனை கொஞ்சம் சொல்லுது. அவங்க அப்பாவுக்கு அவன் 7வது பிள்ளைய பிறந்தான். ஆனால் வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தாவீது 8வது பிள்ளையாம். பைபிள் 7 சொல்லுது. ஆனால் ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாங்கன்னா, கண்டுபிடிப்புல தாவீது வந்து 8வது பிள்ளை. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னு கேட்டீங்கன்னா, 8வது பிள்ளை எங்கள் அம்மாவுக்கு நான் 8வது பிள்ளை. பொறாமையா பிறந்த கண்ணடிக்கார அம்மாவுக்கு கையை தட்டிருக்கணும். நான் சொன்னோன்னே அந்த அம்மாவுக்கு மூஞ்சம்னு ஆயிடுச்சு. நான் எங்கள் அம்மாவுக்கு 8வது பிள்ளை. கத்தை என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு அழகா படிங்க. அப்போ வார்த்தையை கேட்குற தேவன் பிள்ளை. 3வது வீழ்த்தி காட்டணும். யாரை வீழ்த்தி காட்டணும்? உன் எதிராளியை வீழ்த்தி காட்டணும். இப்போ தாவீது என்ன பண்ணுறாரு? பாளையத்துக்கு வர்றாரு. நான் சுருக்கமாக போகிறேன். பாளையத்துக்கு வர்றாரு. எதுக்கு வர்றாரு? தன் சகோதரர்களை நலம் விசாரிக்க வர்றாரு. சாப்பிட்றது சில சுண்டல்லாம் வச்சு கொண்டு வர்றாரு, பொறி உருளெல்லாம் கொண்டு வர்றாரு, கொல்கட்டெல்லாம் சுட்டு கொண்டு வர்றாரு. யாருக்கு? நீங்களாம் கொடுக்குறீங்களோ இல்லையோ, அண்ணனை கொடுக்கறது வர்றாரு. வர்த்த கடலாம் எடுத்துகிட்டு வர்றாரு. அண்ணனை விசாரிக்க. அண்ணனுங்க எங்கே இருக்கிறானுங்க? இராணுவத்தில் பணியாற்றுறானுங்க, சவுலின் இராணுவத்தில் பணியாற்றுறானுங்க, சொந்த சகோதரன். விசாரிக்க வர்றாரு. அதை கொடுத்துட்டு போயிடலான்னு. அப்போ வரும்போது ஒரு சத்தம் கேட்குது. யாரு? கோலியாத்ன்ற ஒரு பெரிய ராட்சசன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி வந்து நின்று, சவுலுக்கு முன்னாடி வந்து நின்று சொல்றான், உங்களில் பலசாலி யாரோ அவன் அனுப்புங்க, அவன் என்னோட யுத்தம் பண்ணட்டும், அவன் ஜெயிச்சுட்டா கேட்குறான், ஜெயிச்சுட்டா நாங்களாம் உங்களுக்கு அடிமை, நாங்களும் அடிமையாயிடுவோம். ஒருவேளை நாங்கள் ஜெயிச்சுட்டா, பெருசா நாங்கள் ஜெயிச்சுட்டா நீங்களாம் எங்களுக்கு அடிமைட்டான். இது எப்படி எவ்வளோ நாள் சொல்லிட்டு இருக்கிறான்? 40 நாள். நல்லா கவனிக்கணும். நோவா காலத்தில் எத்தனை நாள் மேலே பெஞ்சிச்சு? இந்த பிசாசு மோகம் பாருங்க, கோலியாத்து ராட்சசன் 40 நாட்கள். 40 நாட்கள். இயேசுநாதர் சாத்தானை எப்ப வீழ்த்தினாரு?
40 days ஃபாஸ்டிங்ல தான் வெளுத்தினார். 40 days ஃபாஸ்டிங். நல்ல கவனிங்க. 40 நாள் 40 நாள் 40 நாள். அந்த 40 days நல்ல கவனிங்க. என்ன சொல்றான் பாருங்க, பலசாலி உங்களோட வர யுத்தம். இந்த அவன் கொடுத்த சத்தத்தை குறித்து வேதவல்லினர் சொல்றாங்க, அவன் கூக்குறலே பயங்கரமா இருக்குமா. அப்ப சவுல் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இஸ்ரவேலிலே சவுல் உயரமானவன், கம்பீரமானவன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜா வேணும்னு சொன்னா கர்த்தர் அவனை கொடுத்துட்டாரு. ஆமா, அவனே கம்பீரமா இருப்பான், அவனே ஒரு கோலியாத்து மாதிரி இருப்பான், அவனே குன்னி குருவி உட்காந்துட்டான் இவன் சத்தத்தை கேட்டு. எப்படி இருக்கும்? இவன் யாருங்க? ஆட மேய்ச்சவன் தாவீது. இவன் யாருங்க? சின்ன வயசு, இளமையானவன், சௌந்தரியம் உள்ளவனாய் போய் நிற்கிறான். அந்த கோலியாத்தை பார்க்குறான். என்னடா இவன் இந்த மாதிரி கர்த்தருடைய சேனையை இப்படி நிந்திக்கிறானே, இப்படி சவால் விடுறானே, காதில் கேட்டான். ஒருத்தனை கூப்பிட்டு கேட்குறான், அந்த கோலியாத்தை வீழ்த்திட்டா உங்க ராஜா என்ன செய்வார்? அப்படி வீழ்த்திட்டா அவன் மகளை மீகால கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாரு. அல்லேலூயா. காவனி நடந்தது என்ன தெரியுமா? என் வார்த்தையை கேட்கறது. தாவீது போய் சவுல்கிட்ட சொல்றாரு, அந்த பெலிஸ்தியன் இப்படி மிரட்டுறான் உருட்டுறான்னு, ஒருத்தரும் முன்னாடி பின்னி அவனை அடிக்க மாட்டீங்களே, நான் போய் அவனை அடிக்கிறேன், என்னை அனுப்புங்க அப்படின்னு. அவன் பார்த்தான் மேலையும் கேளையும் சவுல். யார? தாவீத. சி, நீ சின்ன பையனா இருக்கிறப்பா. அவன் சின்ன வயதுலேருந்து யுத்த புருஷன். யாரு? கோலியாத்து. பயிற்சி எடுத்தவன். அவன்கிட்ட போய் நீ இப்படி நின்னா நான் சாவடிச்சிருவான்ப்பா, வேண்டாம் அப்படின்னு. தாவீது சொல்றாரு, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சான்ஸ் தான் கொடுங்க, நான் பார்த்துடுறேன். அப்போ சவுல் சொல்றாரு, ராணுவ உடைகளை உடுத்திட்டு பட்டயத்தை எடுத்து போ. அவன் சொல்லிட்டான், இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. எங்கள் ஊர் பக்கம் நாங்கள் கவனன்னு சொல்லுவோம், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உண்டிக்கோள். இன்னொன்று எங்கள் பக்கத்தில் சொல்லுவோம் கெல்டா பெல்ட்னு சொல்லுவோம். இன்னைக்கு சென்னையில் அதான் சொல்கிறாங்க, உண்டிக்கோள். அந்த உண்டிக்கோளை எடுத்துட்டு போகிறான். கூடவே 5 கூழாங்கல் 5 கூழாங்கல் எடுத்துட்டு போறான். ஏங்க, பட்டயத்தோடு போகக்கூடியவன், ராணுவ உடைய உடுத்திட்டு போகக்கூடியவன், சாதாரண ஒரு மேய்ப்பனா போய் பாளையத்தில் நிற்கிறாங்க. யாரை பார்த்து நிற்கிறான்? எதிராளியான சத்துரு நோக்கி பார்க்குறான். என்னடா சும்மா எப்போ பார்த்தாலும் இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தருடைய சேனையை அவன் நிந்திக்கிறான். இன்னைக்கு அவனை விடக்கூடாது, அவன் தலையை வாங்கி ஆகாயத்தின் பறவைகளுக்கு நான் போட்டு விட வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் இருந்துச்சு தாவீதுக்கு. போனா கோலியாத் அவனை எப்படி பார்த்துருப்பான் நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எப்படி பார்த்துருப்பான் தாவீத? எப்படி பார்த்தான்? ஐயோ, கண்ணை பாரு, உருட்ட. இங்க பாருங்க, எப்படி பார்த்துருப்பான் தாவீத? இப்படி பார்த்துருப்பான். அப்ப தாவீது எப்படி இருந்திருப்பாரு? இப்ப தாவீது எப்படி பார்த்தார்? அவனை அப்படி பார்த்தார். இவன் எப்படி பார்க்கறான்? இப்படி பார்க்கறான். அப்ப அவன் நினைச்சு பாருங்கண்ணே, எவ்வளவு உயரம். அவனை குறித்து பைபிள் எனக்கு சொல்ல நேரம் இல்லை. பைபிள் அவனை குறித்து அவ்வளவு வர்ணிக்குது. யார? கோலியாத்தை குறித்து. அவனுடைய நட, அவனுடைய உட, அவன் அடுத்த வஸ்திரங்களை குறித்து, அவனுடைய எடை, அவன் போடுறான் பாருங்க அந்த ட்ரெஸ், எடை பிடிக்கிறான் பாருங்க, கேடயம் பிடிக்கிறான் பாருங்க, அதோட எடை. நாங்கள் போலீஸில் இருக்கும்போது மாபுன்னு சொல்லுவாங்க. அந்த மாபை கலைக்கிறதுக்கு ஒரு பக்கம் நாங்கள் லத்தி வச்சுருப்போம், ஒரு பக்கம் கேடயம். அந்த கல் அடிக்கிறான் பாருங்க, ஊர் கலவரம் வருதுங்க, கல் எடுத்து அடிச்சா அந்த கேடயத்தை இப்படி தாக்கிக்குவோம். அப்போ கல் எதில் படும்? கேடயத்தை படும். அது மாதிரி அதை பிடிச்சிட்டு தான் போய் நிற்போம். அந்த மாபுல சொல்லுவாங்க, மாபுலேஷன் சொல்லுவாங்க. மாபு உடைக்கிற ஊருக்கு சண்டை வந்தது பாருங்க, கலவரம், ஊர் ஜாதி கலவரம், அதில் போலீஸ் இறக்கி விட்டுருவான். அது மாதிரி கோலியாத்தை இறக்கி விட்டார் ஆண்டவர். நல்ல கவனிங்க, கூழாங்கல் எடுத்து ஒரே சொல்லட்டு தான் கரெக்டாக நெத்தியில் பட்டுச்சு, பொத்துன்னு விழுந்தான் கோலியாத்து. உடனே பின்னாடி இருக்கிற பெலிஸ்தியர்கள்லாம் பயம் நடுங்கி போய் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் இஸ்ரவேல் சேனை என்ன செய்யுது? கைத்தட்டி ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம எதிராளி சத்துரு விழுந்தாண்டா. சொல்லுங்க அல்லேலூயா. எதிராளி சத்துரு விழுந்தாண்டா. உங்களுடைய வாழ்க்கையில 2வது 3வது பகுதி என்னன்னா, உங்க நல்ல உன் எதிராளியை வீழ்த்தணும். உன் எதிராளியோட போய் சம்மந்தம் கலக்கக்கூடாது. உன் எதிராளியோட கூட உன் எதிராளியை கண்டுபிடிச்சி அவனுக்கு நீ ஜெபிக்கணும். அவனோடு நீ போராடக்கூடாது. எதிராளியை வீட்டுக்குள்ளே வச்சிருப்பான். சில பேர் பார்த்தீங்களா, குடும்பத்தில் வச்சிருப்பான், வேலை ஸ்தலத்தில் இருப்பான், பக்கத்தில் இருப்பான், தெருவில் இருப்பான், எய்த்த வீட்டுக்காரனா இருப்பான், பக்கத்து வீட்டுக்காரனா இருப்பான். எதிராளி எப்படி உருவாகிறான் அதையும் நான் சொல்லிடுறேன். எதிராளி எப்படி உருவாகிறான்னா, உன் வளர்ச்சியை பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஊருக்குள்ளே வரீங்க, நீங்க ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பீங்க. எப்படி வந்திருப்பீங்க அம்மா? புரியுதா? 30 வருஷம் முன்னாடி எப்படி வந்திருப்பீங்க? ரொம்ப ஒடுக்கப்பட்டு வந்திருப்பீங்க.
இந்த 30 வருஷத்துக்கு அப்புறம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருப்பாரு. உங்க பிள்ளைங்களாம் நல்லா படிச்சிருப்பாங்க. சாதாரண வீட்டுக்குள்ள உட்காந்து நீங்க வீடு கட்டியிருப்பீங்க, கார்லாம் வாங்கியிருப்பீங்க, சாதாரண கார்ல ஆடி கார் எல்லாம் வாங்கியிருப்பீங்க. இதெல்லாம் போட்டிகளை வந்து பாடியிருப்பீங்க. இதை பார்க்குறவங்களுக்கு என்ன ஆகும்? அந்த ஊர் ஜனங்களுக்கு பொறாமை. ஐயோ, எப்படி வந்தா அந்த பொம்பளை அந்த ஊருக்குள்ள, இப்படி ஆயிட்டால, இப்படி வாங்கிட்டால காரு, இந்த பிள்ளைங்களாம் இன்னைக்கு படிச்சிருச்சு, வெளிநாட்டில் வேலை செய்யுத அப்படின்ற பொறாமை. இந்த பொறாமை தான் சத்துரு. இப்போ நீ என்ன பண்ணணும்னா, இந்த பொறாமைப்படுகிற, உனக்கு விரோதமாக எழும்புகிற இந்த சத்துருவை, இந்த எதிரியாளியை நீ வீழ்த்தணும், வீழ்த்தணும். தாவீதோடு வேறு சொல்றது, தாவீதோடு கர்த்தர் இருந்தார். கர்த்தர் உங்களோடு இருக்கணும்னா உங்களுக்கு ஒரு நல்ல கருங்க, ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, கர்த்தர் உங்களோடு இருக்க விரும்புறாரு. நீங்க கர்த்தரோடு இருக்கணும்னா நீங்க எப்படி இருக்கணும்? நீங்க எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். உண்மையா இருக்கணும். தாவீதோடு கர்த்தர் இருந்தார். நான் காலையில் கூட சொன்னேன், அபிஷேகத்தில் 2 அபிஷேகம், குப்பி அபிஷேகம், கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகம் பெற்றவன் தாவீது. ஹலோ, அவனை கொண்டு இந்த சமஸ்த இஸ்ரவேலையும் கலங்கம் பண்ணினானே கோலியாத்து, அவனை வெல்ல செய்தார். என் வார்த்தையை கேட்கறதே பிள்ளை. சில நேரங்களில் எதிராளியை பக்கத்து சொல்லுங்க, எதிராளியை நீங்கள் உருவாக்க அவசியமே இல்லை. டக்கு டக்கு சொல்லுவோம், எதிராளியை உன் சத்துருவனை உருவாக்க அவசியம் இல்லை. உன் வளர்ச்சியை பார்த்து சொல்லுங்க, உன் வளர்ச்சியை பார்த்து, நீ வளர்ந்ததை பார்த்து நீ வாங்குற. இப்போ நீ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து சபைக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல புடவையை கட்டிட்டு வந்து உட்காருங்களேன், அந்த கண்ணு முழுதும் புடவையில் தான் அந்த பொம்பளைங்க, அந்த அத்தனை பொம்பளைங்க, அதுலேயும் கண்ணு பொல்லாத கண்ணு, அப்படியே அப்பா பிரசங்கத்தை கவனிக்காது, புடவையே பார்த்துட்டு இருக்கோம். இதில் தான் போறாம. அப்படி காதில் போய் சொல்லும் பக்கத்தில், அந்த அக்காவை பற்றிய முதல்ல கழுத்தில் செயினே இருக்காது, இப்போ பார்த்தா இவ்வளோ பெரிய செயின், என்ன ஆச்சுன்னே தெரியலையே. சபையில் வந்து எங்கே வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கோம், சபையிலே. சரி 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 சரி, அப்புறம் பேசலாம். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார், யார் அந்த அக்கா சொல்லும், அல்லேலூயா. அங்கே தான் பிசாசு சொல்லுவான். உன் வளர்ச்சியை பார்த்து, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை பார்த்துட்டு எதிராளி உருவாவான். அப்போதான் ஆண்டவர் சொல்றார், அந்த எதிராளியை நீ வீழ்த்தணும். வெள்ளம் போல அவன் வரும்போது அவனுக்கு விரோதமாக ஆவியான கொடியேற்றுவார். இதுதான் தேவன் கொடுக்கப்பட்ட உனக்கு ஸ்லாக்கியம். எதிராளியை வீழ்த்தணும், எதிராளியை வீழ்த்தணும். நான் போலீஸில் வேலை செஞ்ச காலத்தில் மறுபடியும் சொல்கிறேன், என் மேலே நிறைய பேர் மொட்டை பட்டிஷன் போட்டான், எனக்கு விரோதமாக வந்தான். நான் எல்லாத்தையும் நன்மை தான் செஞ்சேன், என்ன எவ்வளோ கிடைக்கணும்னு நினச்சான். ஆனால் கர்த்தர் கொரோனாவை அனுப்பினார். எனக்கு யாராலும் விரோதியாக வந்தாலும் கொரோனாவில் எல்லாம் செத்துட்டான், நான் மட்டும் உயிரோடு இருக்கிறேன். ஐயோ இல்லையோ, அதுதான் தேடியும் காணாதிருப்பீன்னு சொல்கிறேன். தேடியும் காணா. உன் சத்துருக்களின் மேடுகளை நீ மிதிப்ப, உன் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். அதுதான் விரும்புகிறார். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். கையை தட்டி, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால். துதித்து பாடி மதிலை மகிழ்ந்து பாடி எரிக்கோ பிரிப்போம். துதித்து பாடி தேவி பாடினான், சவுலுக்கு விடுதலை. தேவி சவுலுக்கு கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. சொல்லுங்க, கலக்கம் ஆறுதல் வந்தது. துதித்து பாடி நல்ல கரங்களை தட்டி நல்ல உற்சாகம் துதித்து ஆடுகள் மேய்த்தவள் அரசன மாறினான். ஆடுகள் மேய்த்தவள் ஆராதனை வீரனுக்கு பிரமோஷன் நிச்சயம். ஆராதனை வீரனுக்கு துதித்து பாடி மதிலை. ராஜா கரங்களை தட்டி உன் சத்திர வீழ்த்தணும். உனக்கு விரோதமாக இருக்க எதிரி வீழ்த்தணும் மகளே. துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்லை. துதிக்கும் விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை முறியடித்தான். ஓஹோ
மதிலை துதித்து பிரிவு சொல்லப்படுகிறது. எதிரி எப்படி உருவாகிறான்? ஆன்மீக எதிரின்னு சொல்லப்படுது. ஆன்மீகத்தில் நமக்கு எதிராளி யாருன்னு சொன்னால் சாத்தான் தான். இன்னொரு பிராக்கெட்டில் போட்டோம்னா பிசாசு, இன்னொரு பிராக்கெட்டில் போட்டோம்னா லூசிபர். இவன் தான் ஆன்மீக வாழ்க்கையில் எதிராளி இருக்கிறவன். நல்லா கொடுங்க. ரெண்டாவது கடவுளின் எதிரி, கடவுளுக்கு பிள்ளைகள் நல்லா கொடுங்க. கடவுளுக்கு எதிரி யாரு தெரியுங்களா? ரெண்டாவது கடவுளுக்கு எதிரி யாரு? கீழ்ப்படியாதவங்க. கீழ்ப்படியாமல் இருக்கிறான் பாருங்க. கடவுளுக்குள்ள தான் இருக்கிற மாதிரி இருப்பான், கீழ்ப்படியாமல் இருக்கான் பாருங்க. அவன் தான் கர்த்தருடைய பார்வைக்கு எதிராளின்னு சொல்லப்பட்டிருக்கு. மூன்றாவது பார்த்தீங்களா, மனித வாழ்க்கையில் எதிரிகள் பொதுவாக ஒரு துன்புறுத்துவார்கள், பொறாமைப்படுவார்கள், எரிச்சல் அடைவாங்க, அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஆகிட்டா வா வா பிள்ளைய கண்ட்ரோல் பண்ணுங்க, இந்த பையனை அதட்டுங்க, கவனிங்கம்மா. எதிராளிங்க மூன்று. நாலாவது என்ன தெரியுங்களா? நாலாவது எதிராளி யாருங்கன்னா மரண இறுதியின் எதிரி. அதை நான் சொல்லல, அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியர்ல 15ஆம் அதிகாரத்தில் 26 எழுதுறாரு, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துருவே மரணம்ன்றார். 4 காரியங்கள். வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைய நல்ல கவனிங்க. தனித்து காட்டுங்கள், கர்த்தரே தேவன் என்று காட்டுங்கள். தனித்து காட்டுங்கள், நீதிமான வாழ் தனித்து காட்டுங்கள், எதிரியை வீழ்த்தி காட்டுங்கள். இந்த ஒரே காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். நாலாவது காய் சொல்லி முடிச்சிடுறேன். வாசிங்க. நாலாவது சொல்லி முடிச்சிடுறேன். நாலாவது தனித்து நின்று காட்டுங்கள், தனித்து நின்று காட்டுங்கள். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10. இதை வாசிங்க, முடிக்க போறேன். 10ஆம் வசனத்தை வாசிங்க. நல்ல கவனிக்கிறது. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்திடப்பட்டதை அறிந்த போதிலும் தான் வீட்டுக்குள்ள போய் பிள்ளைங்க பேசக்கூடாது. அங்கே நல்ல கவனிக்கணுமா, தான் முன் செய்து வந்தபடி தினமும் 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி. இதோட முடிச்சிடுறேன். கவனிங்க. 3 பார்த்துட்டேன்ல, 4வது இப்போ பாருங்க. சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. தனித்து நின்று காட்டுங்கள். சொல்லுங்க, தனித்து நின்று காட்டுங்கள். இப்போ நான் சொல்றது அப்படியே சொல்லணும். 4வது தவறாமல். நல்லா இருக்கு. ஐயோ நல்லா சொல்லணும். தவறாமல் தொடையில தட்டி சொல்லுங்க, ஜெபித்து காட்டுங்க. தவறாம ஜெபித்து காட்டுங்க. உங்க புருஷன் பக்கத்தில் இருந்தால் தொடையில தட்டி சொல்லுங்க, பொண்டாட்டி பக்கத்தில் இருந்தால் தொடையில தட்டி சொல்லுங்க. தவறாம ஜெபித்து காட்டுங்க. சொல்லுங்க தவறாம. உங்க மாமியார் பக்கத்தில் இருந்தால் மாமியாரை மடார்னு அடிங்க. மாமியாரை அடிச்சு சொல்லுங்க, மருமக அடிச்சு சொல்லுங்க. அப்படி ஜெபித்து காட்டுங்க. மருமக உட்கார்ந்து இருந்தா தூங்கி வலிகிற மருமக இருக்கும். அந்த மருமக சொல்லு, ஏய் தூங்குறத நிறுத்து, ஜெபித்து காட்டு. அல்லேலூயா. கவனிங்க, நான் சொல்லி முடிக்கிறேன். 4வது சப்ஜெக்ட் தானியேலை குறித்து வேதம் சொல்லுது. அவர் எப்பொழுதுமே ஒரு வழக்கம் வச்சிருந்தார். தாவீது தானியேல் என்ன வழக்கமா? எப்படி வச்சிருந்தாரு? 3 வேளை. என்ன வேலை? அந்தி சந்தி மதியானம். அந்தி சந்தி மதியானம். இந்த ஜெபத்தை நான் இன்னைக்கு ஃபாலோ பண்றேன். இன்னைக்கு நான் அதை கடைபிடிக்கிறேன். இன்னைக்கு அதில் தான் ஓடுது என் வண்டி. கவனிங்க, அந்தி சந்தி மதியானம் ஜெபம். நான் சுருக்கம் முடிச்சிடுறேன். கவனிங்க. 4வது தவறாமல் ஜெபித்து காட்டணும். தானியேல்கிட்ட இந்த ஸ்பெஷல் இருந்துச்சு. என்ன ஸ்பெஷல் இருந்துச்சுன்னா, தனித்து தேவனோட தினமும் 3 வேளை. இப்ப தினமும் 3 வேளை நம்ம புத்தி எங்க போவோம்? காலையில் டிஃபன், மூக்கு நல்லா சாப்பிட்டு, தோசை புரோட்டா சப்பாத்தி சாப்பிட்றது. மதியானம் லஞ்சு, நைட்டு பிரேக்ஃபாஸ்ட். 3 வேளை நம்மளுக்கு அங்கே தான் போகும். அது முக்கியம் கிடையாது. அந்தி சந்தி மதியானம் ஜெபிக்கணும். 3 வேளை ஜெபிக்கிறது தானியேல் வைராக்கியம் வச்சிருந்தார். இப்போ நான் ரொம்ப போகல, சுருக்கமாக சொல்லிடுறேன். கவனிங்க. இப்போ அவன் எதிராளி அவனை அடக்குங்கம்மா, அவரை கண்ட்ரோல் பண்ணுங்கம்மா. அவனை எதிராளிகள் நல்ல கவனி. எதிராளி என்ன பண்ணிட்டான்? தானியேல் ராஜாவுக்கு விரோதமாக செய்யறான். ஒரு சட்டத்தை பிறப்பிக்கப்பட்டு அந்த சட்டத்தில் ராஜாவுக்கு முத்திரை போடுறான். முத்திரை போட்டு
ராஜாவுக்கு விரோதமா எந்த ஒரு காரியத்தையும் தேசத்தை செய்யக்கூடாது. அப்படி செய்யறவன் என்ன பண்ணப்படணும்? சிங்கத்தின் கபிக்கு கொண்டு போகணும் அப்படின்னு உத்தரவு போட்டான். இப்ப தானியேல் என்ன பண்றாரு? அந்தி சந்தி மகன் ஜெபிக்கிறார். இதை யார் பார்த்துட்டான்? சத்துரு பார்த்துட்டான், எதிராளி பார்த்துட்டான். ராஜாட்ட கம்ப்ளைண்ட் பண்றானுங்க, நான் நீ முத்திரை போட்டிய, சட்டத்தை பிறப்பிச்சிய, தேசம் வந்து பரவணிச்சு, நீ ரொம்ப நேசிக்கிறிய தானியேல், அவன் பாரு என்ன பண்றான் பாரு. நீ தானே சொன்ன எந்த தெய்வத்தை வழிபடக்கூடாது, எந்த ஒரு காரியத்தை செய்யக்கூடாது, ஆனா தானியேல் செய்யறான். அப்ப அவன் என்ன பண்றான்? தானியேல் சட்டத்தை மீறான். இப்ப என்ன தண்டனை அவனுக்கு? சிங்கத்தின் கபியை கொண்டு போகணும். ராஜா காலத்தில் பார்த்தீங்கன்னா கெபியில் வந்து 2 விதமான சங்கீதம் வச்சுருப்பானுலாம். ஒன்று ரத்தத்தை மாத்திரம் குடிக்குமா அந்த சிங்கம், இன்னொரு சிங்கம் மாமிசத்தை மட்டும் புசிக்குமா. இந்த 2 சிங்கத்தையும் ராஜா காலத்தில் நேபுகாத்த நேச்சருடைய மருமகன் தான் தரிவு ராஜா. நேபுகாத்த ராஜா இருந்தானே, அவனுடைய மருமகன் தான் தரிவு ராஜா. அவன் கெபியில் எப்படி வச்சுக்கிறான்? 2 விதமான சிங்கத்தை வச்சுக்கிறான். இப்போ தானியேலை கொண்டு போகிறாங்க உள்ள. தானியேலை உள்ள கொண்டு போகும்போது நீங்க நல்ல கவனிங்கம்மா, இவர் யாரு சொல்லுங்க டக்குன்னு. அந்தி சந்தி மதியம் ஜெபிக்கிற மனுஷன் சிங்க கெபிக்கு கொண்டு போறாரு. கெபிக்கு கொண்டு போகும்போது நல்லா கவனிச்சு பாருங்க, எப்படி போயிருப்பாரு? தைரியமா போயிருப்பாரு. இந்த சிங்கங்கள்லாம் என்ன பண்ணிச்சு தெரியுங்களா? தானியேலை பார்த்தேனே, வெல்கம் தானியேல், வெல்கம், உங்களுக்காக தான் வெயிட்டிங், ஆமென், வெயிட்டிங், உங்களுக்கு தான் வெயிட் பண்றோம். உள்ள வரும்போது எல்லாம் அட்டென்ஷன்ல நின்று தானியேலை கூப்பிடுது. தானியேல் உள்ள போனார். அன்னைக்கு இரவு முழுதும் நைட் பிரேயர். சிங்கங்கள் உட்கார்ந்து பாட்டு, என்ன பாட்டு தெரியுங்களா? தந்தானே தோதி போமே, அந்த பாட்டெல்லாம் பாடு, பழைய கீர்த்தனை பாட்டுலாம் பாடு. ஏசு ராஜா முன்னே செல்கிறா பாட்டு. தானியேல் சிங்கங்களும் பாடி ஆர்ப்பரிக்குது. ராஜாவின் தூக்கத்தை எடுத்துட்டார் ஆண்டவர். தரிவு ராஜா தூக்கத்தை எடுத்துட்டார். தூக்கம் போயிடுச்சு. அவனுக்கு பட 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 அடிக்குது. ஐயோ, தானியேலை கொண்டு போய் போட்டவன் சிங்கத்தின் கபியில. என்ன ஆச்சோ ஏதாச்சோ சொல்லி ராஜா அதிகாலையில் எழுப்பி வந்து சிங்கத்தின் கபியிட்டு கிட்ட வந்து துயர சத்தத்தோட, தானியேலே, நீ என்னை விடாமல் ஆராதிக்கிறவன் தேவன் உன்னை தப்பிவிக்க வல்லவராய் இருந்தாரா அப்படின்னு கேட்டான். தானியேல் இல்லைன்னு சொன்னார். ராஜாவே நீ வாழ்க. அந்த ராஜாவுக்கு எப்படி வந்திருக்கும் தெரியுங்களா? ஏண்டா இந்த எதிராளிலாம் அவனை கொண்டு சிங்கத்தின் கையில் போட போனோம், அவன் சாவாம சிங்கத்தின் கையில் செத்துருக்கணும், அவன் நொறிக்கிருக்குன்னு சொல்லி சிங்கங்களாம். ஆனால் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி சத்தத்தை கேட்ட உடனே ஆட்களை அனுப்பி வெளியே கொண்டு வந்தாங்களா அவனை. தானியேலை வெளியே கொண்டு வரும்போது எப்படி வந்தான் தெரியுங்களா? அவன் போட்டிருந்த ட்ரெஸ் அப்படியே இருந்துச்சு. ஒரு நெகம், ஒரு கீரல், சிங்கங்கள் பாஞ்சு அவனை சேதப்படுத்தி ஒன்றுமே இல்லை. அப்படியே எப்படி அனுப்புனானோ. சில பேர் பார்த்தீங்கன்னா சபைக்கு போனாங்கன்னா அப்படியே இருப்பாங்க. வீட்டுக்கு போகும்போது எப்படி வீட்டில் இருந்து கிளம்புறாங்க பாருங்கள், அந்த மேக்கப் கலையவே கிடையாது. அந்த முடி கூந்தல் அப்படியே இருக்கும். முக்காடு போட மாட்டாங்க, ஒன்று போட மாட்டாங்க, அந்த கூந்தல் அப்படியே இருக்கும். முகம் பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரெஸ்ஸாக இருக்கும், ப்ரெஸ்ஸாக இருக்கும். கடைக்கு போனால் கூட ப்ரெஸ்ஸாக மீன் வாங்குறோம் இல்லை, ப்ரெஸ்ஸாக சிக்கன் வாங்குறோம் பாருங்கள், அந்த மாதிரி ப்ரெஸ்ஸாக வருவாங்க, ப்ரெஸ்ஸாக போயிடுவாங்க. அதே மாதிரி சில பேருக்கு கை தட்ட மாட்டாங்க, தட்டினா பாவம் இது அப்படியே உட்காந்துருப்பாங்க. அது அப்படியே அப்படியே போயிடும். அப்படி வரும். அவன் சிங்கத்துக்கு கபியிலிருந்து வரும்போது எப்படி வந்து பார்த்தீங்களா? மோசே சீனா மலைக்கு போகும்போது முகத்தை பார்த்தோன்னே இஸ்ரவேல் ஜனங்களை வந்து பார்க்கறது வெளியில வரும்போது மலையை விட்டு கீழே அவன் முகம் எப்படி இருந்துச்சான்? பிரகாசமா. அந்த மாதிரி தானியேலுடைய முகம் பிரகாசமா இருந்துச்சான். வெளியில வரும்போது கெபியிலிருந்து வரும்போது எப்படி வந்திருப்பான்? ராஜா பார்த்து நடுங்கிட்டான். அப்படியே தரிவு, டே இவனுக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரா, இவனுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா, இவன் சாதாரண மனுஷன் இல்ல, இவன் தேவாவியை பெற்ற தேவ மனுஷன். நடந்தது தெரியுங்களா? அதே கெபியில அவர் போகும்போது வயசு என்ன தெரியுங்களா? 81 வயசு தானியேலுக்கு. 81 வயசு. அப்ப முதிர்ந்த வயசுல கொண்டு போறானுங்க அவரை. 81 வயசுலயும் 3 வேளை ஜெபத்தை விடல. ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஜெபிக்கிறதே இல்லை. ஆனா அற்புதம் நடந்துடணும். பாஸ்டர் என் பண்டாட்டிக்காக ஜோம் பண்ணுங்க, என் பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ண தலையை கொடுக்குறது. நீ எவ்வளவு கூட தலையை கொடுத்து ஜோம் பண்றியோ அவ்வளவு கூட முடி கொட்டும். வழுக்க தான் விழுவும் உனக்கு. வழுக்க விழுந்தது தான் மிச்சம் உனக்கு. ஊழியர்கிட்ட போய் சில பேர் பார் வரிசையில் நிற்கும், எனக்கு ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க. நீ எவ்வளோ நேரமா ஜோம் பண்ண? 5 நிமிஷம் பாஸ்டர். எவ்வளோ நேரமா? 5 நிமிஷம் தான் ஜோம் பண்ணு. அதுக்கு மேலே ஜெபிக்காது. ஆனால் இதுக்கு என்ன நடந்துடணும்? அற்புதம் நடந்துடணும். வீடு கிடைச்சிடணும். ஆனூர் பேங்க் இது மேலே எழுதிடணும். ஐசிஐசி பேங்க்ல இது மேலே எழுதிடணும். இது போனவொன்னு ஏடிஎம் கார்டை உள்ள விட்டு டக்குன்னு பணத்தை வாங்கி வாயில வச்சு போயிடும்.
இது நடந்துடணும், அற்புதம் நடந்துடணும். மடியை பிடிக்கணும், கொட்டோன்னு கொட்டுவாரு, முடியை பிடிச்சிட்டு சோத்திரம் இயேசுநாதா அப்படியே போயிடணும். இது கேட்கறதுனா ஆண்டவர் கொடுத்துடணும். ஆனா ஆண்டவருக்கு இது என்ன பண்ணாது? அந்தி சந்தி மதியானம் ஜெபத்தை ஏறெடுக்காது, ஜெபிக்காது, வாயை திறக்காது, சோத்திரம் பண்ணாது, கையை தட்டாது, பாடாது, ஆவியில் நிரம்பாது, தேவ சமூகத்தில் வரப்படும், அப்படியே வந்து அப்படியே போற ஒரு வாழ்க்கை. இது தேவன் விரும்பவே மாட்டார். தானியேல்ட்ட ஒரு மாற்றம் இருந்தது. 81 வயசுல அவர் சிங்கத்தின் கதிக்கு போகப்படும் போது அவருடைய ஜெபம் அவரை காப்பாத்துச்சு. அவர் ஜெபம் அவரை உயிரோடு வச்சிச்சு. அவர் ஜெபம் இன்னைக்கு அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது. நோவா, யோபு, தானியேல், இந்த 3 பேரையும் குறித்து நீதிமான் என்று சொல்லப்படுகிறது. வேத வரலாறு சொல்லுகிறது. வல்லுநர்கள் சொல்றாங்க, நோவா, நல்ல யோபு, தானியேல், இவங்க 3 பேர் தான் இடம் பெறாங்க. ஹலோ, என் வார்த்தையை நான் முடிக்க விரும்புகிறேன். தானியேல் ஜெப வீரனா இருந்தா, ஜெபிக்கிறவனா இருந்தா. நீங்க அனுதினமும் ஜெபிக்கிறவளா இருந்து ஜெபிச்சு காட்டணும், ஜெபிச்சு காட்டணும். எனக்கு ரொம்ப ஆசை. இப்போ உங்க பாஸ்டர் அனுமதிச்சா அப்படியே நைட் பிரேயர்ல கொண்டு போயிடுவேன், காலையில் தான் உங்களை அனுப்புவேன். அப்படியே பர்மிஷன் கொடுத்தா கண்டினியூ மீட்டிங் நாளைக்கு உங்களை ஏழுச்சு அனுப்பவே மாட்டேன். அவளை சரக்கு உள்ள வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. சோறும் கிடையாது, தண்ணியும் கிடையாது, 4 மதியானம் வரைக்கும் இங்கே உட்காந்துருக்கணும். அல்லேலூயா. அப்படி உங்களை நடத்திடுவேன். அவளை கிருபியை கத்தை மேலே வைத்திருக்கிறார். காரணம்னு கேட்டா ஜெபம். ஜெபம் தனி மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும். இன்னைக்கு நீங்க முடிவெடுங்க, தீர்மானம் பண்ணுங்க. இனிமேல் கத்திரை நீங்க எப்போ கொண்டு வர போறேன்னு தெரியல, கொண்டு வந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டேன். நீங்க கூப்பிட்டாலும் ஸ்தோத்திரம், கூப்பிடாவிட்டாலும் ஸ்தோத்திரம். நான் போய்கிட்டே இருப்பேன். கர்த்தர் எனக்கு பல வாசல்களை திறந்திருக்கிறார். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போதான் இங்க வந்தேன். நீங்க கடைசி பாயிண்ட் எல்லாம் கவனிங்க. தனித்து நின்று காட்டணும், தவறாம ஜெபித்து காட்டணும். உன் பட்டணம் ரட்சிக்கப்படணும், உன் பட்டணம் மாறுதல் அடையணும், உன் பட்டணம் ஆண்டவரை திரும்பி பார்க்கணும். ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள வரணும். நான் இனிமேல் ஜெபிப்பேன், தவறாம ஜெபிப்பேன், தானியேலை போல அந்தி சந்தி மதியானத்தை ஜெபிப்பேன் அப்படி தீர்மானம் எடுத்தா இன்னைக்கு தனித்து நின்ற காட்டுகிற வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு கத்து கொண்டு போவார். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். எல்லாம் அப்படி எழுப்பி நிற்போமா? எழுப்பி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் எழுப்பி நிற்போம். 4 காரியங்களோட சொன்னேன். ஒரே சரணத்தை பாடி ஐயா நான் கொடுத்துட்றேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ. 4 காரியங்களை பார்த்தோம். நான் இப்போ தனித்து நின்று காட்டுங்க 4 நான் சொல்லுவேன். தனித்து நின்று காட்டுங்க நான் 4 சொல்லுவேன். ஆனால் நீங்கள் என்னென்ன சொல்லணும்? ஒன்று ஒன்றா சொல்லணும். பார்ப்போம். 1, தனித்து நின்று காட்டுங்கள். தனித்து நின்று காட்டுங்கள். வாயில காப்பி அடிக்கிறது. ஆமாம், அதுதான் நோட் பண்ண சொல்றது. அப்படியே டூப்ளிகேட் ஜெராக்ஸ் எடுக்கிறது பக்கத்தில் வாயை பார்த்து காப்பி அடிக்கிறது. நீதிமான். சரி, ரைட்டு. 3, என்ன சொல்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல காதில். எதிராளியை வீழ்த்தி காட்டுங்க. 4 சொல்லுவேன். சொல்லும் போது தலைக்கு மேல கையை தட்டி ஆர்ப்பரிக்கணும். கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும். ரெடி ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். முக்காலெல்லாம் எடுத்துருங்க. அல்லேலூயா. நல்ல புடவைலாம் வரைஞ்சி கட்டிக்கங்க, ரெடியா இருங்க. டக்குன்னு கையை தட்டி மகிமையோடு வெளியில போயிடணும் நீங்க. ஆமீன் சொல்லுங்க. தேங்க்யூ. 4. ஐயோ சொன்ன கை தட்டு. அதுதான் சொன்னேன், அதுதான் சொன்னேன், அதுதான் சொன்னேன். தலைக்கு மேல கையை தட்டி நல்ல 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 உற்சாகமாக இன்னும் நல்ல பலத்தோடு ரா கா பா பா வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். கர்த்தர் உங்களை பார்க்கட்டும். கர்த்தரே தேவன் என்று நீங்க அறிக்கை எடுக்கிறது அவர் பார்க்கட்டும். பரலோகம் பார்க்கட்டும், வானம் திறக்கப்படட்டும், உங்களை பார்க்கட்டும், அவர் பார்க்கட்டும். நீங்க நீதிமான வாழ்ந்து காட்டுவதை தீர்மானம் பண்ணிட்டீங்க. கர்த்தர் நீங்க அதை பார்க்கட்டும், கர்த்தர் அதை பார்க்கட்டும். உன் எதிராளியை வீழ்த்துறத கர்த்தர் பார்க்கட்டும். ஓ, தவறாம ஜெயிப்பதை இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துட்டீங்க நீங்க. கர்த்தர் அதை பார்க்கட்டும். கையை தட்டி அல்லேலூயா. தூங்காமல் ஜெபிக்கும் வரும் தாங்கப்பா, நான் விழித்திருந்து ஜெபிக்கு வரும் தாங்கப்பா. தூங்காமல் நான் விழித்திருந்து ஜெபிக்கு வரும் தாங்கப்பா. தூங்காமல் ஜெபிக்கு வரும் தாங்கப்பா. நான் தூங்கினால் எதிரி கலை விதைப்பான். நான் தூங்கினால் எதிரி தூங்காமல் ஜெபிக்கு வரும் தாங்கப்பா. நான் விழித்திருந்து ஜெபிக்கு வரும். வாழை பிள்ளைங்க பாடு. தூங்காமல் ஜெபிக்கு வரும்
சிங்கங்களில் வாய்களை தினம் தினம் கட்டணும். சிங்கங்களில் வாய்களை நான் தூங்கினால் எதிரி களை விதைப்பான். நான் ஜெபம் மறந்தால் நல்ல கரங்கத்தடி நான் ஜெபம் மறந்தால் எதிரி தூங்காமல் ஜெபிக்க வரும். நான் விழித்திருந்து ஜெபிக்க வரும். அப்பா கண்ணீரை வடிக்கணும். எழுப்புதல் காணுவர இதயத்தை ஊற்றணும். எழுப்புதல் காணுவர இதயத்தை ஊற்ற நான் தூங்கினா கையை தட்டி ஒரு ஓட்டி வாசிக்க நான் தூங்கினால் எதிரி களை விதைப்பான். நான் ஜெபம் மறந்தால் எதிரி கையம் எடுப்பான். நான் தூங்கினால் எதிரி களை விதைப்பான். நான் ஜெபம் மறந்தால் எதிரி கையம் எடுப்பான். நான் தூங்கினால் எதிரி தூங்காமல் ஜெபிக்க வரும் தாங்கப்பா. நான் விழித்திருந்து ஜெபிக்க வரும் தாங்கப்பா. தூங்காமல் ஜெபிக்க வரும் தாங்கப்பா. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருவதா? கர்த்தருடைய வக்கினை இறங்கி வருவதா? ஒவ்வொருவரை தொடுங்கப்பா, ஒவ்வொருவரை தொடுங்க. கர்த்தரே தெய்வம் என்று, கர்த்தரே தெய்வம் என்று, கர்த்தரே தெய்வம் என்று காட்டட்டும். இன்னைக்கு கர்த்தருக்கு தெய்வம் என்று காட்டட்டும். நீதிமானை வாழ்ந்து காட்டட்டும். நீதிமானை வாழ்ந்து காட்டட்டும்ப்பா. எதிராளியை வீழ்த்தி காட்டட்டும். எதிராளி வீழ்த்தி காட்டட்டும். தவறாமல் துணித்து காட்டட்டும்ப்பா. உங்க வல்லமை இறங்கட்டும். தூங்காமல் ஜெபிக்க வரோம் தாங்கப்பா. நான் விழித்திருந்து ஜெபிக்க வரோம் தாங்கப்பா.